வணக்கம். நான் உங்கள் இட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சா பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்மளோட டெமாரி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டெமாரி. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ அவங்க வந்து யாருன்னா, புதுசா சேர்ந்திருக்கிற ஷோ டைரக்டர் அவங்க. ஸோ அவங்க அது மட்டும் இல்லாம அவங்க டிஸ்கார்ட் மாடரேட்டரும் கூட. ஸோ அதனால டிஸ்கார்ட்ல என்ன ஏதுனாலும் நீங்க இவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இன்னைக்கான டாபிக் என்னது? இன்னைக்கு வந்து அதாவது நம்முடைய வருங்கால சூப்பர் ஸ்டார் டைரக்டர் வந்து இயக்கிய ஜவான். ஓகே, இவங்க ஏன் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நாங்க உள்ள ரிவீல் பண்றோம். ஸோ படத்தோட ஸ்டார்ட்டிங் எப்படி ஆரம்பிக்குது? ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவோட பார்டர்ல இருக்கிற ஒரு வில்லேஜ். அங்க இருக்கிற ஒரு நதியில வந்து நம்ம ஷாருக் கான் ஐயா வந்து மிதந்து வருவார். அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட. எந்த அளவுக்கு ரத்தம்னா, ஒரு தண்ணிக்குள்ள விழுந்தா கூட அந்த ரத்தம் கரையாம அப்படியே ரத்த கரையோடயே இருக்கிற அளவுக்கு ஒ ரத்தம் சொட்ட சொட்ட வர்றாரு. அவர வந்து அந்த ம். வில்லேஜ்ல இருக்க 2 பேர் வந்து பார்த்து, அப்படியே அலேக்கா தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. கொண்டு போறாங்க. அப்புறம் அந்த வில்லேஜ காட்டுறாங்க. அந்த வில்லேஜுக்கு அதான் உலகத்திலேயே நான் வந்து ஒரு மலைவாழ் கிராமம் அவ்வளவு சிவிலைஸ்டா, அவ்வளவு ஆர்கனைஸ்டா, அவ்வளவு பாஷா இருந்து நான் பார்த்ததே இல்ல. உள்ளே வந்து எல்லாமே இருக்கு. திடீர்னு ஒரு பக்கம் வெல்டிங் பண்றானுங்க, ஒரு பக்கம் மாடியில இருந்து ஏதோ பண்றானுங்க. ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே எக்ஸாக்ட்டா சைனால அதாவது எக்ஸாக்ட் சைனா கூட அப்படி இருக்காது. சைனீஸ் படங்கள்ல வர்ற மாரி அவ்ளோ அப்படியே பாலிஷா பயங்கரமா இருக்குது. அங்க கொண்டு போறாங்க. கொண்டு போய் இவருக்குன்னு தனியா ஒரு ரூம் ஒதுக்கி, அவர அங்க படுக்க வச்சு, அவருக்கு அப்படியே வைத்தியம்லாம் பண்றாங்க. ஓகே. இங்க தான் வந்து அட்லி என்ன பண்றாருன்னா, தன்னோட அம்பு இது பண்றாரு. ஆமா. எந்த படம்னா, அபகலிப்டோ. சொல்லுங்க. ஆ அந்த படத்துல வர்ற மாரி அதாவது அந்த கலர் கிரேடியன்ட் கூட மாறாத அளவு வந்து நம்ம அண்ணன் வந்து இன்ஸ்பயர் ஆகி, அந்த படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து உள்ள வச்சிருப்பாப்ல. அத நம்ம டிட்டோ காப்பின்னு சொல்லலாம்ல. சொல்லலாம் கண்டிப்பா. அப்படி வச்சுட்டு வந்து கடைசியில என்ன பண்ணிருவாய்ங்க, அப்புறம் ஷாருக் கான் என்னெல்லாமோ பண்ணி, அவரு என்னெல்லாமோ பண்ணுவாரு. அங்க இருக்கிற அந்த பெரியவரு. இதெல்லாமோ பண்ணி அப்புறம் அவர வந்து படுக்க போட்டுருவாங்க. படுக்க போட்டு துணியெல்லாம் சுத்தி மம்மி மாதிரி படுக்க போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அடுத்த அடுத்த பட ரெஃபரன்ஸ் என்னன்னா, இங்க வந்து மம்மி படத்த ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எ எடுத்தோனே ஸ்டார்ட்டிங் 2 ஹாலிவுட் படத்த ரெஃபரன்ஸ் பண்ணி கொண்டாந்துட்டாரு. அ அதுல என்னன்னா, அ அந்த வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே இருக்கும் உள்ளயே. ஷாருக்கான குணப்படுத்த தேவையான மருந்துகள் இருக்கும். அவருக்கு கட்டுறதுக்கு பேண்டேஜ் இருக்கும். பொதுவா நம்ம பார்த்த வரைக்கும் மலைவாழ் கிராமங்கள்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு இல்ல. லைக் இயற்கையோடு இதா இருப்பாங்க. அப்படி இப்படி நம்ம நெறைய கேள்விப்படுறோம். இப்ப கும்கி படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. முக்கிய படத்துல ஆமா. அந்த கிராமத்துல எல்லாரும் கிராமத்த விட்டு வெளிய மாட்டாங்க. எல்லாமே உள்ளேயே பண்ணிக்குவாங்க. பண்ணிக்குவாங்க ஓகே. பட் அந்த கிராமத்துல இருக்கும்போது ஒரு மாரி கொஞ்சம் இலை தழைகள் ஒரு மாரி எப்படி சொல்ல ஒரு மலைவாழ் கிராமம் எப்படி இருக்குமோ அது அப்படி இருக்கும். ம். இந்த கிராமம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அப்படியே பயங்கரமா இருக்குது. உள்ளே வந்து எல்லாம் இருக்குது. அப்படியே உள்ள நடுவுல சாமி இருக்கு. எல்லாமே எவ்ரிதிங் அதாவது அந்த கிராமத்துல இல்லாததே இல்ல. ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சு சூப்பரா இருக்கு. அந்த கிராமம் பார்க்கவே வந்து ஓ கூல் அப்படிதான் இருக்கு. எதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபீலே வராது. அந்த அளவுக்கு வந்து ரிலேட்டபிளா எடுத்திருக்காரு நம்ம அட்லினா. ஓ! இது ரிலேட்டபிள் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது பார்டர் தான் நெனைக்கிறேன் ஆக்சுவலா அந்த லொகேஷன் வந்து. ஆமா. ஸோ அதனால பார்டர்ன்னு வரும்போது நம்ம சைனாக்காரங்களுக்கு வந்து டைரக்ட்டா உள்ள வந்து ரைடு பண்ணுவானுங்க வில்லேஜ. அது என்ன ரைடுன்னு கூட சொல்ல மாட்டாங்களே! அது எதுக்குன்னு தெரியாது. உள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாய்ங்க. சம்மந்தமே இல்லாம எல்லாரையும் கொன்னுட்டு இருப்பானுங்க. எதுக்கு கொல்றாய்ங்கன்னு தெரியாது. மேபி இந்த இடத்த ஆக்கிரமிக்க வரும்போது, சரி இங்க இருக்கக்கூடாதுன்னு ஜெனோசைட் பண்ற மாரி வராய்ங்களோ வந்து தெரியல. ஏங்க அப்பல்லாம் பண்ண மாட்டாங்கங்க. அது எவ்வளோ பெரிய நேஷனல் இஷ்யூ ஆகும். என்னங்க நீங்க?
இது இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு 2 கிலோமீட்டர் ரோடு போட்டாலும் கண்டுக்காம இருக்காரு. அந்த மாரி சிசுவா? தேவையில்லாம அரசியல் பேசுறீங்க. நாளைக்கு பாட்காஸ்ட் கேன்சல் ஆக போகுது. சரி, சரி. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சரி, ஓகே, நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸோ இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப அவர் வந்து 2 ஹாலிவுட் படத்துலருந்து எடுத்தாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு சீரிஸ்க்கு போறாரு. என்னன்னா, மூன் நைட்லேருந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்குறாரு. டைரக்ட்டா அந்த மூன் நைட் வில்லன் வருவான்ல, அந்த கான்சுவா. டைரக்ட்டா அந்த கான்சுவா வந்து இங்க இறக்குறாரு. ஷாருக் கான் வடிவில. ஆமா. அவர் அப்படியே எழுந்து வருவாரு. அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். அப்படியே மூன் நைட் அந்த ஒரு இது அந்த நீங்க வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சொல்லிரலாம். அந்த நீங்க மூன் நைட் போஸ்டர் பார்த்துருந்தீங்கனாலே சொல்லிருவீங்க. "ஏய் இது அதுடா" அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவ்வளோ வந்து இயற்கையோடு ஒன்றிய ஒரு படம் தான் இது. ஆமா. இயற்கையோட அப்படியே ஒரு முன்னாடியா சிடி பார்த்து ஓட்டிட்டு இருப்பாங்க டைரக்டர்ஸ. இப்ப அதெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்தனால ஓடிடி பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அது ஆமா. அவரோட இது பஞ்சாயத்து. அது அவரு பிரச்சனை. ஸோ உள்ள வந்த பிறகு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, கையில ஈட்டி எடுத்து எறிவாரு. ஸோ ஆ. எடுத்து வெட்ட வரும்போது இப்போ ஒரு குட்டி பையன் வந்து கைய வச்சு தடுப்பான். தடுத்த பிறகு அப்படியே கண்ண மூடும் அந்த அம்மா வந்துட்டு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்தா, அவன் கண்ணு முன்னாடி வந்து அந்த ஈட்டி முன்னாடி நிக்கும். சொருகிட்டு. அந்த ஒரு சோல்ஜர சொருகிட்டு. ஸோ அப்படி அ. நிக்கும்போது அப்புறம் ஃபைட் நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் சொல்லுங்க என்ன நடந்துச்சு? அப்புறம் அப்படியே ஃபைட் நடக்கும். என்னெல்லாமோ பண்ணுவாரு. அவர பார்த்தா அடிபட்ட மாரியே இருக்காது. முந்தின நாள் தையல் போட்டு இன்னைக்கு எந்திரிச்சு வந்த மாரியே இருக்க மாட்டாரு. அ என்னெல்லாமோ அடிப்பாரு. போட்டுட்டு கடைசியில கரெக்ட்டா எப்பவுமே வந்து கிளீஷேவா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாமி இதுக்கு ம். முன்னாடி அவர அப்படியே நிப்பாட்டி, ஒரு குட்டி பையன் வந்து அவர்ட்ட சத்தியம்லாம் பண்ணுவான். அவரு வந்து உடனே கேட்பாரு, "நான் யாரு?" அங்க தான் டைட்டில் கார்டு போடுறானுங்க. ஜவான்னு. ஆமா. அதாவது அவர் கேட்ட கேள்விக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பதில் சொல்றாரு அட்லினா. ஓ! இந்த காலகாலமா சினிமா ஆரம்பிச்சதுலருந்து ஒரு டெக்னிக் இருக்கே. என்ன டெக்னிக்? அந்த கரெக்ட்டா அங்க வைக்கிறோம் சார் டைட்டிலு. டைரக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே மாரி கரெக்ட்டா அங்க வந்து டைட்டில் வைக்கிறாரு. ஆமா. ஸோ அங்க மாரி வச்சு முடிச்ச பிறகு அடுத்து என்ன நடக்குதுன்னா, 13 வருஷமா 30 வருஷம். 30 வருஷம் 30 வருஷம் அப்புறமா? ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஆ ஷாருக் கானுக்கு கொஞ்சம் வயசான ஷாருக் கான் ஆமா. தானே இதுல. பின்ன என்ன 13 வயசுலயே அந்த ஆள் எந்திரிச்சு சண்ட போடுவான். சரி, 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 சரி. 30 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு அம்மாவ வந்து ஒரு ஹீரோயின் மாரி ஒரு ஒரு கேரக்டர காமிக்கிறாங்க. அவ என்ன பண்ணுதுன்னா, ஒரு எக்ஸாம்க்காண்டி வேகமா போயிட்டு இருக்குது. அப்ப என்னன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுது. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குனு மெட்ரோக்கு போறாங்க. ஏன்னா மெட்ரோ தான் ஃபாஸ்ட்டான ரூட்ன்னு சொல்ட்டு. அப்படி மெட்ரோக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த அக்காவுக்கு ம். வந்து ஃபோன்ல வந்து மெட்ரோ டிக்கெட் புக் பண்ணலான்றது கூட தெர்ல. வெகுளியா வளர்த்துட்டாரு அவங்க அப்பா. அது என்னன்னு தெரியல நமக்கு. ஸோ ம். மெட்ரோ டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போற வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். நடுவுல வந்து ஒரு சில பேர்லாம் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க ரேண்டமா. ஆமா. நமக்கு அது ம். பார்க்கும்போது ஏதோ ஒரு தற்செயலா நடக்கிற மாரி இருக்கும். இந்த ஃபுட் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு ஆமா. நாள் எதிர்ச்சியா வந்துட்டு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாரி இங்க வந்து சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாரி ஆமா. சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது உள்ள என்ட்ரி குடுக்குறாங்க. உள்ள என்ட்ரி குடுத்துட்டு போய் உட்கார்ந்தாச்சு. அப்பாடா! ஆ நம்ம வந்து எக்ஸாம் எழுத போறோம். அப்படியே டைம் இது ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எல்லாமே ரிவீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஒண்ணொண்ணும். அதெல்லாம் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அங்க ஒரு அக்கா வந்து பிரெக்னன்ட் ஆன மாரி உள்ள உட்கார்ந்துருக்கும். அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே விக்ரம் படத்துக்கு நம்ம நேரா இப்ப போயிடுவோம். விக்ரம் படத்துல என்ன பண்ணுவாங்க, ஏஜென்ட் இது விக்ரம் எல்லாம் போடுவாங்களா? ஆமா. அதே மாரி நம்ம ஐயா வந்து இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேமு, அவங்களுக்கு வந்து ஒரு இது. த மதர், த இது, ஆ. த டாக்டர், த இது அப்படின்ற மாரி ஆளாளுக்கு ஒரு இது குடுத்து, அதாவது ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கிளீஷேவான ஒரு இருக்கும். ஒரு பிளாக் ஃப்ரெண்ட் இருப்பான். ஒரு ஹேக்கர் கை ஒருத்தன் இருப்பான். ஒரு டெக் ஒ ஒ ஒ ஒருத்தன் இருப்பான். எல்லா இதுலயும் அந்த மாரி ஒரு கிளீஷேவான ஒரு கேங் இருக்கும். எல்லா சேசிங் படத்துல, இந்த படத்துல. அதே மாரி ஒரு கிளீஷேவான ஒரு கேங். அவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. இதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் வரல. டக்குன்னு ஒரு டனலுக்குள்ள போகும்போது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சிச்சுவேஷன் மாறுது. இல்ல, இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து ஷாருக் கானோட என்ட்ரி வருது. அத மறந்துட்டீங்க. சாரி. ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. அது வந்து ஒரு மரண மாசான என்ட்ரி இல்லையா? ம். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. ஆகுது பாத்துக்கிட்டீங்கன்னா, அவரு வந்து அங்க இருக்கிற அந்த பொண்ணு வந்து ஹேக் பண்ணி எல்லாம் முடிச்ச உடனே, "ரெடி சீஃப்" அப்படின்னு சொல்லும். சொன்ன உடனே அவர வந்து அப்படியே காட்டுறாங்க. அந்த மெட்ரோ இதுல அப்படியே தலையெல்லாம் இது சுத்திட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்திருந்த உடனே அப்படியே அவரு அப்படியே எந்திரிச்சு உள்ள வராரு. வந்துட்டு ட்ரெயின் கதவு மூடிருது. அதுக்கப்புறம் வழக்கம் போல டனல் கடையில போயிட்டு ட்ரெயினையும் நிப்பாட்டிடுறாங்க. ட்ரெயின வந்து ஹேக் பண்ணி நிப்பாட்டுறாங்க. ஹேக் பண்ணி ரயில் ரூட் இதையே மாத்தி நிப்பாட்டிடுறாங்க. அதாவது வந்துட்டு
இந்தியா ஃபுல்லா ஓடுற ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூர் நெட்ட வந்து ஒருத்தவங்க பிரேக் பண்றாங்க. ஓகேவா? அவங்க வந்து எங்க ஆமா. இருந்து வந்து பிரேக் பண்றாங்கன்றத நம்ம பின்னாடி சொல்லுவோம். இப்ப இப்பயே சொல்ல வேணாம். அப்ப தெரியும் அவிங்க ஏன் நம்ம இத சொல்றோம்னு சொல்லிட்டு. ம். சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அத சொல்லவே வேண்டாங்க. அது அவ்வளோ பெரிய கதையே இல்லங்க. விட்டுருங்க. சரி, சரி. இப்ப என்ன நடக்குதுன்னா, உள்ள வந்த பிறகு ஆ ட்ரெயின் நிக்கிது. எல்லாருக்குமே பதட்டம் ஆகுது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கு வந்து எக்ஸாம் பயம். எக்ஸாம் போயே ஆகணும். என்ன ஆக போகுது? ஏதாக போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்குது. அப்பதான் இவர் வந்து ஆ அப்புறம் என்ன நடந்துச்சு? இதுக்கப்புறம் தானே எல்லாரும் வந்து நின்னு சார்ஜ் எடுத்தாங்க. ஒவ்வொருத்தவங்களா ரிவீல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா. தாங்க யாருன்னு. இல்ல, இல்ல. ஒவ்வொருத்தங்களா ரிவீல் பண்ண மாட்டாங்க. அப்படியே சுத்தி நிப்பாங்க. சுத்தி நின்னுட்டு வந்து அப்படியே லைட்லாம் அணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சுத்தி அப்படியே கன்னோட 6 கேர்ள்ஸும் ஒரு போஸ் குடுப்பாங்க. 6ஆ 5 கேர்ள்ஸும் ஒரு போஸ் குடுப்பாங்க. குடுத்துட்டு அப்படியே லைட்லாம் ஆன் ஆகும். ஆன் ஆயிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருந்து அப்படியே நம்ம ஷாருக் கான் வருவாப்படி. வந்து அது ஒரு மாஸான என்ட்ரி. அதுக்கு வந்து நெறைய கைத்தட்டல்கள் வந்துச்சு. தியேட்டர்லயா? வேற எங்க வரும்? தியேட்டர்ல மட்டும் தான் வரும். சரி, சரி. நான் தியேட்டர்ல போய் பார்க்கலைல. அதனால எனக்கு தெரியாது. இப்ப என்ன குத்தி காமிக்கிறீங்களா? நண்பர்களே இந்த பாட்காஸ்ட்ல எல்லாரும் என்னைய ரொம்ப குத்தி காமிக்கிறாங்க. இல்ல, இல்ல. இவங்க வந்ததே இன்னைக்கு தான். இன்னைக்கு என்ன குத்தி காமிக்கிறேன்னா. சரி விடுங்க, விடுங்க. அத நம்ம அப்புறம் பேசி டீல் பண்ணிக்கலாம். கதைக்குள்ள போவோம். ஸோ உள்ள வந்த பிறகு நிக்கிறாரு. நின்ற பிறகு என்ன பண்றாருன்னா, ஆ ஒரு மாரி பேசிட்டு வராரு. வழக்கமா ஒரு வில்லன் பேசுவான்ல, அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது, இவன் ஒருத்தன் வந்து நிப்பானே. ஒரு ஒரு போலீஸ்காரன். பாடி பில்டர் மாரி ஒரு போலீஸ்காரன் வந்து தான் ஒரு போலீஸ்காரன் நிரூபிக்க பார்ப்பாரு. டக்குன்னு வந்துட்டு வழக்கமா என்ன நடக்குமோ அந்த மாரி நடந்துரும். அவன டம்மி ஆக்கிருவாய்ங்க. டம்மி ஆகி உட்கார வச்சுட்டு, "இதுல யாரு உனக்கு வந்து யார ரொம்ப பிடிக்கும்னு?" கேட்கும்போது, "எனக்கு எங்க அம்மாவ பிடிக்கும்னு" சொல்லி கேட்பான். சரி ஒரு 4 சாய்ஸ் குடுப்பாய்ங்க. ஓகேவா? இப்ப அந்த 4 சாய்ஸ்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஆள் தான் சொல்லி. ஏதாவது ஒரு இது இருக்கணும்ல. ஆ இவங்க தானா மூஞ்சிய பார்த்து கண்டுபிடிப்போம். ஆ ஓகே. அங்க 4 பேரு ஆப்ஷன் காமிச்சாய்ங்கல்ல. அதுல 3 ஆமா. பேருக்கு வந்துட்டு ஃபேஸ் காமிச்சாங்க. ஒரு ஆள் ஃபேஸே காமிக்கல. ஆனா நம்ம ஆளு வந்து கரெக்ட்டா அந்த ஃபேஸ் காமிக்காத ஆள தான் பிடிச்சு காமிப்பாரு அவரு. இவங்க எங்க அம்மா மாரி இருக்காங்க. அந்த ஆளு வந்து இந்த புர்கா போட்ட அம்மாவ காமிச்சிருக்கவே மாட்டான். ம். சும்மா கேமரா ஆங்கில அட்லியனா மாத்தி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ஆள அவன சுட்டுப்புட்டான். சரி ஓகே. அத காமிக்கிறியா? அத காமிச்சாச்சு. காமிச்ச பிறகு டக்குன்னு சுட்டுருவாங்க. சுட்ட பிறகு எல்லாரும் பயந்துருவாங்க. ஓகே. இவன் வந்து சிரிப்பு போலீஸ் இல்ல. சீரியஸான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு, எல்லாரும் வந்து ஹாஸ்டேஜ் மாரி வச்சு உட்கார்ந்த பிறகு, இவரு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுறாருன்னு நெனைக்கிறேன். கண்ட்ரோல் ரூம் தானே கூப்பிடுவாரு? ஆமா. ஆ. கண்ட்ரோல் ஆ ரூம் கூப்பிட்ட பிறகு சொல்லுங்க. கண்ட்ரோல் ரூம் கூப்பிட மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். கண்ட்ரோல் ரூம்க்கா கூப்பிடுவாங்க? மெட்ரோ இதுக்கு தானே கூப்பிடுவாங்க. மெட்ரோ அது கிடையாதுல்ல. அங்க பேசிட்டு இருப்பாங்கல்ல எல்லாருமே வந்து. மெட்ரோ கிடையாது அது. சரி எங்கேயோ கூப்பிடுறாங்க. சாரி. ஃபர்ஸ்ட்டு மெட்ரோ தான் ஹைஜாக் பண்றாங்க. மெட்ரோ தான் ஃபர்ஸ்ட்டு ஆமா. பேசுவாங்க. மெட்ரோக்கு தான் கூப்பிடுவாங்க. ம். ஆமா. மெட்ரோ இதுலருந்து தான் பேசுவாங்க. பேசின உடனே சொல்லுங்க, சொல்லுங்க. அங்க வந்து நயன்தாரா வருவாங்க. கரெக்ட்டா? இல்ல, இல்ல. நயன்தாரா வரல. டிக்டாக் பண்ணிட்டு வராங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஓ! சாரி. ரொம்ப சாரி. அத நான் மறந்துட்டேன். ம். அது எப்படி வரும்னா, ஒரு ஸ்லோ மோஷன்ல வருவாங்க. அப்படியே வளையும்போது கரெக்ட்டா அவங்க கைக்கு ஒரு ஆங்கிள் வச்சிருப்பாரு அட்லி. வச்சிருக்கும்போது அந்த பிரேஸ்லெட்ல வந்து என்ன்றத அந்த சிம்பல் காமிக்கிறாய்ங்க. குறியீடு குறியீடு. நயன்தாரா இந்த படத்துல இருக்காங்க. ம். ஆமா. ஏன்னா எங்களுக்கு வந்து நயன்தாரான்னு அது தெரியாது இல்லையா? அது ஹிந்தி ஆடியன்ஸ் தெரியாதுல்ல. அதனால வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இவங்க தான் நயன்தாரா ஓ! புதுசா வந்திருக்காங்க. ஏன்னா பட போஸ்டர்லாம் வரவே இல்ல. அப்படிதானே? ம். அதுதான். ம். அங்கெல்லாம் சரி. காமிக்காம அதுவும் ஸ்லோ மோஷன்ல இருந்து அப்படியே காமிக்கிறாங்க. அந்த பிறகு உள்ள வருது. உள்ள வந்து உட்கார்ந்த பிறகு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும்போது நம்ம ஆளு வந்து வழிய ஆரம்பிச்சுடுறாரு எடுத்தோனே. நீங்க வந்து இங்க நல்லா நெகோஷியேட் பண்ணீங்க, அங்க பண்ணீங்கன்ற ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு குடுப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டு, ஓகே இவ்வளோ தெரிஞ்சிருக்கே உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு 5 நிமிஷத்துல மினிஸ்டர் வரணும்னு சொல்லி கேட்பான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் எப்படி உடனே வரும்னு சொல்லி கேட்கும்போது, டக்குனு ஒரு பாட்டு போடுவான். டக்குனு ஒரு பாட்ட போட்டுட்டு, அப்புறம் ஸ்லோ மோஷன் வரும். ஸ்லோ மோஷன்ல என்ன ஆகும்னா, அப்படியே எல்லாம் பேப்பர்லாம் பறக்கும். எல்லாரும் கத்துவானுங்க. இந்த அம்மா வந்து அப்பதான் கோவப்படுமாம். அதுவரைக்கும் கூலா ஹேண்டில் பண்ணுது. அப்பதான் கோவப்படும். அதுக்கப்புறமா அப்படியே நேரா மினிஸ்டர் வருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுவும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கூப்பிடுவான். ஆ. மினிஸ்டர் வந்து சும்மா ஒரு பிஏவ மட்டும் கூட்டிட்டு வந்துருவாரு. வந்த உடனே அவர் மேல 2 கையெல்லாம் போட்டு நயன்தாராமா, "அமைதியா பேசுங்க, ஒழுங்கா பேசுங்க" அப்படின்னு அவருக்கு வந்து கிளாஸ் எடுக்கும். கிளாஸ் எடுத்துட்டு அதாவது மினிஸ்டருக்கு இல்லையா? அதான் மினிஸ்டர் மேல கைய போட்டு அந்த அம்மா வந்து பேசிட்டு இருக்கும். "ஒழுங்கா பேசுங்க சார், இல்லன்னா வந்து பிரச்சனை ஆயிரும்."
பிக் ப்ராப்ளம் அப்படின்னு என்னலாமோ. அதான் ஆல்ரெடி ஒருத்தன ஆமா. கொன்னுட்டேன். மறுபடியும் கொல்லாம விட மாட்டான். சொன்னா பார்த்து பேசுங்கன்ற மாரி. சரி இவனையும் கேட்டு கேட்டு உட்காந்துருவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஆமா உட்கார்ந்த பிறகு தானே இந்த நெகோஷியேட் நடக்கும். ஆமா. உட்கார்ந்து ஒரு மைக் குடுத்துருவாங்க. பேசிட்டு இருப்பாப்படி. உட்கார்ந்த உடனே நெகோஷியேட் நெகோஷியேட் கூட பண்ண மாட்டான். வந்து ஒரு டிமாண்ட் வப்பான். எனக்கு வந்து 4,000,00,00,000 வந்து நான் சொல்றேன். 40,000,00,00,000 இல்ல. ஏங்க 4,000,00,00,000ங்க. 40,000,00,00,000 4,000,00,00,000ங்க. 40,000,00,00,000 இல்ல. ஏன்னா இவங்க தான் உனக்கு உங்க உங்க அப்பாவோட 50,000,00,00,000 கடன இதுல இந்த ஃபிளாஷ்பேக் வரும்ல. 50,000,00,00,000 கடனையா இது பண்ணுவாங்க? இல்ல, இல்ல. இவனோட கடன் 50,000,00,00,000 வந்து கவர்ன்மென்ட் தள்ளுபடி பண்ணியிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, நீங்க 40,000,00,00,000 எனக்கு குடுங்கன்னு சொல்லி கேட்பான்ல. அதானே நமது 40,000,00,00,000 இல்ல. 40,000,00,00,000. ஓ! ஆமா, ஆமா. அ 40,000,00,00,000 7,00,000 அக்கவுண்ட்க்கு அவ்வளோ அமௌண்ட் போதுல்ல. 4,000,00,00,000 எப்படி பத்தும்? ஏங்க 40,000,00,00,000ன்னா அது என்னங்க? நாட்டோட வேல்யூவோட ஜாஸ்தியா இருக்கும் போலயே! நாட்டோட வேல்யூ லட்சக்கோடி அது. அது வேற கணக்கு. 40,000,00,00,000ன்றது நம்ம இப்ப இவரு நம்ம ஊர்ல இப்ப நம்ம நாட்டுல இருக்கார்ல ஒரு பெரிய பணக்காரர். ஆ. அவரு விட்ட மணி. அதாவது ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆச்சுல்ல. ஒரு பேப்பர் ரிலீஸ் ஆயி. ஓ! அந்த மாரி, ரெஃபரன்ஸ் வைக்கிறியாடா? அட்லி பையா. அந்த மாரி. இருக்கட்டும், பரவால்ல. இருக்கட்டும். இவர் வந்து கொஞ்சம் பிஜேபி எதிர்ப்புலாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி ம். அந்த வகையில அது அவர வந்து பாராட்டலாம். நீங்க பாராட்டுறதுக்கு முன்னாடி அடுத்த சீன பார்த்துட்டு பாராட்டுங்க. சரி, ஆ சரி, சரி. அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. சொன்ன உடனே, "இல்ல அதெல்லாம் எப்படி ப்ரோ முடியாது ப்ரோன்ற" மாரி மினிஸ்டர் பேசிருவாப்படி. உடனே வந்து, "இங்க தான்டா நான் வச்சிருக்கேன் ட்விஸ்ட்டு. அந்த என்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் அவனா வருவான். இந்த பொண்ணு என்கிட்ட இருக்கா" அப்படின்ற மாரி சொல்லுவாப்படி. சொன்ன உடனே, அப்பதான் வந்து விஜய் சேதுபதி இன்ட்ரோ. இல்ல, இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லுவா. அதுக்கு இல்ல, இல்ல, இல்ல. அப்படி வராது. இப்ப என்னன்னா இவன் சொல்லிடுவான்ல, டக்குனு விஜய் சேதுபதி என்ட்ரி வந்து பெரிய பெரிய கார்லாம் வரும். ஆ ஒரு சர்ச்சுக்கு போவாங்கன்னு நெனைக்கிறேன். சர்ச்சுக்கு போய் உட்கார்ந்து ஆமா, பேசிட்டு இருப்பான். அவன் சொல்ல சொல்ல இவன் என்னென்ன பண்ணானோ, அது அப்படியே ஆப்போசிட் மாரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆமா. ஒரு சொல்லுவான். ஐஏஎஸ் ஆபிசர கொன்றுப்பானே. ஆமாமா. அது எப்படி கொன்னான்னு என் வாயால நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க. இருங்க, இருங்க. இங்க தான் வந்துட்டு மேட்ரிக்ஸ் படத்தோட சீன் வரும். ஓ! ஓகே. ம். மேட்ரிக்ஸ் படத்துல வந்து 2 அந்த இவன் காமிப்பான் தெரியுமா? ஆமாமா, ஆமா, ஆமா. ரெட் பில், ம். ப்ளூ பில் காமிப்பான்ல. அதே கான்செப்ட். எஸ். கான்செப்ட் அட்லீஸ்ட் இவர் வந்து ப்ளூ பில் எடுத்துக்குவாரு. இவர் எடுத்துக்குவாரு. எனக்கு வந்து ஆமா. டென்ஷன் ஆனா நான் அந்த மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு வந்து அந்த ரெட் கலர் மாத்திரைய குடுத்து சாவடிச்சுருவாரு. அவன் சாவ சொல்லிடுவான். "நீ ஏன் ம். உன்னை கொன்னுக்கோ! இல்லைன்னா உன் குழந்தைய நான் கொன்றுவேன்னு" சொல்லி மிரட்டுவான். சரி அவனும் வேற வழி இல்லாம செத்துருவான். அடுத்த நாள் இதெல்லாம் நடக்கும். இவன் வந்து நல்லவ மாரி பேசிட்டு போயிட்டு இருப்பான். ம். அதுக்கு சொல்லுங்க. முன்னாடி அவன எதுக்கு கொன்னான்? அத சொல்லுங்க. யாரு இந்த ஐஏஎஸ் ஆஃபீசர் தானே! ஏதோ ஒரு கையெழுத்து போட ஆமா. மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். ஆ ஃபேக்டரி அப்ரூவல் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுல வந்து என்ன அது என்ன ரீசன்னா, அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஃபேக்டரியாம். அந்த ஃபேக்டரிய வந்து அந்த ஊர்ல வச்சா, ஊர்ல வந்து பாதி வந்து எப்படி சொல்றது? பாய்சன் ஆயிடும். அது என்ன ஃபேக்டரி? அதானே கேட்குறோம். அதுதான் சொல்றேனே அவன். ஏங்க அதுதானங்க அவரு சொல்லல. ஓ! அவர் என்ன காரணம்னு சொல்ல மாட்டாரு. அதாவது இவர் வந்து நேரா சாப்பிட மாட்டாரு. கைய வளைச்சு மாரி கொண்டு போய் தான் சாப்பிடுவாரு இல்லையா? ஆமா. எனக்கு என்ன புரியலன்னா, கவர்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கா இந்த யூனிவர்ஸ்ல? அவங்கலாம் எதுக்கு இருக்காங்க? ஃபேக்டரிலாம் ரெகுலேஷன்ஸ் இல்லையா? அது முதல்ல என்ன ஃபேக்டரி? ம். சரி விடுங்க. அதெல்லாம் எதுக்கு நான் பேசிக்கிட்டு? சரி விடுங்க. அதெல்லாம் அட்லியே யோசிக்கல. நம்ம ஏன் யோசிக்கணும்? சரி ஓகே. இதுக்கப்புறமா அவரு வந்து ஃபோன் அடிச்சு பேசுவாரு. மினிஸ்டரே வந்து பேசும்போது, சரி ஓகே நான் வந்து குடுத்துடுறேன். சொல்லிட்டு டக்குனு வந்து ஐஸ கண்ண ஸ்கேன்லாம் பண்ணிட்டு, டக்குனு நான் 40,000,00,00,000 அசால்ட்டா அத குடுத்துருவாரு. இன்கம் டாக்ஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க. ம். அது எப்படி? அதான் கருப்பு பணமாச்சே! ஆமா, கண்டிப்பா. அதுல வந்து இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாரு மினிஸ்டர். கவர்மெண்ட்டே அவரு சொல்லி தான் அவரு குடுக்குற காசுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ம். ரெஃபரன்ஸ் வைக்கிறாரு. அட்லினா. அடுத்த அடுத்த பிஜேபி அட்டாக்கா? சரி ஓகே. இப்ப வந்து என்ன ஆகும்னா, 40,000,00,00,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, நயன்தாரா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹேக்கர் டீம் மாரி ஒரு செட் பண்ணி வச்சுட்டு, டக்கு டக்குன்னு அந்த காச வந்து ரிட்ரீவ் பண்ணுங்கன்ட்டு. ஆனா அத விட வந்துட்டு இங்க இந்த டீம்ல இருக்க ஹேக்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எல்லா அக்கவுண்ட்லாம் வந்து வேரியஸ் அக்கவுண்ட்க்கு போகும். டக்குன்னு பார்த்தா, இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து அக்கவுண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கும். அதிலேயே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டைவர்சிட்டி காமிச்சிருப்பாரு. பஞ்சாப்ல 1, இந்தியால 1, தமிழ்நாட்டுல 1, கேரளால 1. இந்த மாரி ஒவ்வொரு எங்க எங்க ஸ்டேட்
தெரியுதோ அங்கலாம் குடுத்துருப்பாரு. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஆரிஜின் ஸ்டோரி ஒரு ஒரு கைதியோட ஆரிஜின் ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல. இந்த கடன் ஆமா. வாங்க முடியாம தான். அது சொல்லட்டுங்க என்ன? இல் ஆ இதுக்கு முன்னாடி ஆமா. வரும். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு வந்து அதாவது விஜய் சேதுபதியோட பொண்ணு வந்து சொல்லுவா, "நீ வந்து ஒரு ஃப்ராடு, யூ ஆர் சீட். நீ வந்து என் அப்பாவ ஏமாத்தி காசு வாங்குற" அப்படின்னு. ம். சொன்ன உடனே யார் அதான் யார் ஃப்ராட்? இங்க வா அப்படின்னு சொல்லி இருங்க, சேல்ஸ் இருங்க, இருங்க, பீப்புள் இருங்க. இருங்க, இருங்க. இந்த ம். இடத்துல தான் வந்து நீங்க லெஜெண்ட் படத்த மறக்கக்கூடாது. அங்க என்ன ஆகும்? அதுல டயலாக் வரும் தெரியுமா? ம். நீங்க ராங். ராங். உங்க எண்ணம் ராங். ஆமா, அது இங்க கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. ஸோ ஒரு லெஜெண்ட விட்டு வைக்கல. ஆமா. பாகுபலி படத்துல அதே மாரி பாகுபலி படத்துல அவன் சொல்லுவான்ல, "எது வீரம்? யார் ஆ. ஃப்ராட்? நானா ஃப்ராட்? இல்ல, இல்ல. நீங்க உங்க ஒப்பன் தான் ஃப்ராட்" அப்படின்னு சொல்லிட்டு ஓ! பாகுபலியில வந்து உங்க அப்பன்லாம் வருது இல்லையா? ம், ம், ம். சரி, ம். சரி, சரி. நான் எழுதுனா வருங்க. சொல்றத கேளுங்க. உடனே ம். சொல்லுங்க. வரும். வந்தோனே வந்தோனே அவரு வந்து, "ஏய் இங்க வா" அப்படி சொல்லிட்டு ஒரு க ஒரு ஒரு அவங்களோட அந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ண புடிச்சு இழுத்து, "இவங்க அப்பா எப்படி செத்தான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ காட்டுவானுங்க. அதாவது அப்படி ஒரு வில்லேஜ் இந்தியால இல்ல, உலகத்திலே எங்கேயுமே இருக்காது அப்படி ஒரு வில்லேஜ். ஃபுல்லா வந்து பிளாக் என்ன சொல்றது? ஃபுல்லா ஒண்ணு ப்ரவுன் கலர் இல்லன்னா பிளாக் கலர் 2 தவிர அது எங்க ஊர்ல எல்லாருக்குமே கலர் பிளைண்ட்னஸ். 2 கலர் தான் அவங்களால பார்க்க முடியும். ஆ அது அது அதாவது எப்படி அட்லீனா லாஜிக் படி எப்படின்னா, ஒரு விவசாயிக்கு வந்து அவ்வளோ பெரிய நிலம் இருக்கும். ஆனா வந்து அவன் குடிசை வீட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ம். ம். அதாவது சொந்தமா ஏக்கர் கணக்குல இடம் இருக்கும் இல்லையா? நான் அவரு அப்படிதாங்க ஆமா. இருப்பாரு. ஏக்கர் கணக்குல இடம் இருக்கும். டிராக்டர் வாங்கியிருப்பாப்படி. ஆனா விவசாயம் பண்றதுக்கு காசு இருக்காது. அப்புறம் அந்த இடம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம். அது நீங்க கேட்கக்கூடாது. இப்ப யூனிவர்சல் அதெல்லாம் கேட்கக்கூடாது இல்லையா? எதுவுமே கேட்கக்கூடாது. நீங்க கேட்கவே கூடாது. நீங்க மூடிட்டு படத்த மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் இந்த மாரி காலேஜ் போணும். ஃபீஸ் கட்டணுன்ற மாரி அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கும். அவங்க அந்த இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும். டக்குனு வந்து வருவாங்க. அந்த பணத்த வசூல் பண்றதுக்கு வருவானுங்க. ஆ எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. எங்கிருந்து பணத்த வசூல் பண்ண வருவாங்க? பேங்க்ல இருந்து வருவானுங்க. அதாவது பேங்க் டைரக்ட்டா வராது. பேங்க் வந்து டைரக்ட்டா மூவ் பண்ணாது இவங்கள்ட்ட காசு வாங்குறதுக்கு. இவங்க ஒரு ஏஜென்சிய காசு குடுத்துருவானுங்க. அந்த ஓகே, கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, கட்ட பஞ்சாயத்து வந்து லீகலா பண்றது. ஓகே. அந்த மாரி. அந்த மாரி ஒரு ம். சிஸ்டம்ல இருந்து வராங்கன்னு. வந்த உடனே கேட்டு திட்டுறான். அப்படி அப்படி இருக்கா நிஜமா? ஆ கிரெடிட் கார்டுக்கு சென்னையில ஒரு சில பேருக்கு நடந்ததா அந்த நெறைய படத்துல காமிச்சிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் சினாரியோ என்னன்னு தெரியாது. ஏங்க கிரெடிட் கார்டு வேறங்க. இல்ல, இல்ல. கிரெடிட் கிரெடிட் கார்ட் பில் பே பே பண்ணாதவங்க, லோன் கட்டாதவங்க, ஆ அந்த கலெக்ஷன் ஏஜென்சி வருவாங்கல்ல, ஓகே. ம், அந்த மாரி. அந்த மாரி இங்க ம், வரானுங்க. எல்லாம் ஒரு டாடா சுமோ 2, 3 சுமோல வந்து இறங்குறானுங்க. உள்ள வந்தோனே, "நீ என்ன கட்ட மாட்டியா என்னன்னு?" கேட்கும்போது, "இல்ல இல்லங்கய்யா, நான் வந்து பேங்க் ஆஃபீஸ்ட்ட போய் டைரக்ட்டா சொல்லிர்றேன்." அப்படி சொல்லும்போது, அ "அப்ப நீ பேங்க் ஆஃபீஸ்ட்ட போய் நேரா பேசுனா, அப்ப நாங்க எதுக்கு இருக்கணும்னு?" கேட்பான். அதான் நம்மளும் கேட்கிறோம். அவன் எதுக்கு இங்க? இவன் வந்து லோன் வந்து பேங்க்ல வாங்கியிருப்பான். ஓகேவா? ஆமா, ஸோ, அதனால வந்து இவனுக்கும் மேனேஜருக்கு தான் பஞ்சாயத்து. இவன் ஆமா. டைரக்ட்டா மேனேஜர்ல பேசுறதுக்கு இவனுக்கு என்ன எரியுதுன்னு தெரியாது. டக்குனு என்ன பண்ணிருவான், ம். இத உருவி விட்டுருவான். வேட்டிய உருவி விட்டோனே ஐயா ம். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. அந்த டிராக்டர் விலை என்ன இருக்கும்? டிராக்டர் விலை என்னன்னு சொல்லுவோம்னா, இருங்க ஒரு நிமிஷம் நெட்ல பார்ப்போம். டிராக்டரின் விலை எவ்வளவு? இல்ல அந்த கதைய சொல்லியிருப்பான். அவன் அசல ப்ளே பண்ணியிருப்பான் ஆக்சுவலா. ஆ இல்லையா? அவன் வந்து அசல அசல பே ப்ளே பண்ணிருவானா? ஆமா அசல் பே பண்ணிருவான். அசல் பே பண்ணாலும் வட்டி கட்டணுமா? ஆக்சுவலா வந்துட்டு பேங்க் எப்படி வேலை செய்யும்னா, நீங்க குறிப்பிட்ட டைம் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க 2 வருஷத்துக்கு லோன் போடுறீங்கன்னா, அந்த 2 ம், வருஷத்துக்கு கரெக்ட்டா எடுத்து கட்டிறணும். ம். ஏன்னா வந்து மாசம் மாசம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவான். ஆ, ஆ, இப்போ ஆ. அதனால வந்துட்டு அவ்வளதான் கட்டணும். நீங்க வந்து சீக்கிரமாவே கட்டினாலும் அதுக்கேத்த மாரி நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் ஆவீங்க. சீக்கிரமா கட்டினா பெனால்டி உண்டுன்னு தெரியும். அந்த மாரி. அந்த மாரி பெனால்டி போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரைஸு நான் இல்ல. 5,00,000 6,00,000 அந்த மாரி இருக்கு. ஆ 5,00,000 11,00,000 இருக்குமா? 5,00,000 6,00,000 11,00,000 இருக்கு. அது சரி டிராக்டரோட இது 11,00,000 பொறுத்து. சரி அதிகபட்சம் 11 வச்சுக்குவோமே நம்ம. 11,00,000க்கு ஆ ம். வச்சுக்குவோம். அவன் வச்சிருந்த நிலம் எவ்வளோ பெருசு? எல்லாமே என்ன ஒரு ஏக்கர் கணக்குல தான் வச்சிருப்பான். ஒரு ஏக்கரே எனக்கு தெரிஞ்சு 20,00,000 30,00,000 போகும். அந்த சரவுண்டிங்ல நான் பார்த்த நம்ம படத்துல பார்த்ததே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய நிலம் தான். ஆ. ஆ நான் என்ன சொல்றேன், அத லீஸுக்கு விட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. டேய் அது எப்படி விடுவாரு? அவரு தான் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காருல்ல. சரி பண்ணு. நீயும் சேர்ந்து வேல பாரு. ம். லீஸ்க்கு விட்டுட்டு. நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்களே தனியா பண்ணிக்கிறோம். நாங்களே எல்லாம் பண்ணிக்குவோம்.
தற்சார்பு வர்றதுனால. சரி ஒரு சொல்லுங்க, பகுதி சொல்லுங்க. ஒரு பாதியாவாச்சும் லீஸ்க்கு விட்டுட்டு மீதியாவாச்சும் நீ யூஸ் பண்ணியிருக்கலாமே! டிராக்டர் வாங்குன மாரியும் ஆச்சு, இது பண்ண மாரியும் ஆயிரும். சரி நம்ம அது கூட சொல்ல வேணாம். அவருக்கு எதுவும் தெரியலன்னு வச்சுக்குவோம். எங்கள்ட்ட எனக்கு அவருக்கு தெரியல. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இவன் உருவி விட்டுருவானுங்க. உருவி விட்ட பிறகு அப்புறம் ஒரு சேலை இருக்கும். சேலைய கட்டிட்டு இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அ அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும். இவன் வந்து சமாதானப்படுத்துவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இவனுக்கு காலேஜுக்கோ எங்கேயோ அனுப்புவான்னு நெனைக்கிறேன். "நீ போயிட்டு வாம்மா சாயங்காலம் பாத்து" ஆமா, எக்ஸாம் எழுத காலேஜுக்கு அனுப்புவோம். அனுப்பிருவான். அனுப்பின பிறகு அதுவரைக்குமே இந்த சேலை கெட்டப்ல தான் உட்காந்துட்டு இருந்துகிட்டு இருப்பான். ஏன்னா வீட்ல வேற வேஸ்டியே இல்லையா? ம். இல்ல. எதுவுமே இல்ல. ம். சரி. அவர் வந்து உடனே வந்து அழுது ரெக்கார்ட் பண்ணிட்டு டக்குனு என்ன பண்ணிருவாருன்னா, பக்கத்துல ஒரு மரம் இருக்கும். ஏறி போய் தொங்கிருவாரு. தொங்கிட்டு ம். சாயங்காலம் அந்த அம்மா வரும். வரும்போது அழுதுட்டே வரும். அதாவது இதுல இன்னொரு பெரிய கூத்து என்னன்னா, பஸ்ல வந்து இறங்கும். பஸ்ல எல்லாரும் பார்ப்பானுங்க. இது மட்டும் ம். அழுதுட்டு போகும். இல்ல ஒருத்தன் இறந்துட்டான்னா பஸ் நின்னுட்டுக்கிட்டு ஒரு கடைசிக்கு இறங்கி பார்ப்பாய்ங்கல்ல. அந்த ஊர்ல ஃபோனு எதுவுமே கிடையாது. அங்க அதெல்லாம் ஒண்ணுமே காலேஜ்க்கு இல்ல. ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டானுங்க. அதான் ஃபோன் கிடையாது. எதுவும் கிடையாது. அதே மாரி பஸ்லருந்து இறங்கி மெயின்ல தான் அந்த மரம் மெயின்ல தான் இருக்குது. உள்ள கூட கிடையாது. அவன் அ. இறங்கி அப்பதான் வரான். சுத்தி இருக்கவன் பார்க்க தெரியாதா? அவங்க பாட்டுக்கு அமைதியா ஏதோ இந்த இந்த ஒரு ஸ்டாப் இறங்கும்போது ஊர் பேர பார்ப்பாங்க தெரியுமா? உத்து உத்து. இந்த ஆமா. ஊரு நம்ம வந்துட்டோமா? அந்த மாரி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா போயிட்டு இருக்கானுங்க. என்ன அ. கணக்குன்னே புரியல. அ சரி ரைட்டு. அடுத்து. ஸோ இதுதான் இந்த ஃபிளாஷ்பேக். இது சொல்லி முடிச்ச பிறகு தான் நம்ம அடுத்து சொன்ன மாரி இந்த காசுலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவான். என்னது? நீங்க இன்னொன்னு மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. அவங்க அப்பா செத்து கிடப்பான். பணத்த வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும்போது ம். மறுபடியும் அந்த டிராக்டர்காரன் வருவான். அந்த அம்மா ஆ. அப்பைக்கு ட்ரெஸ் மாத்தாது. ஓகே, ஓகே, ஓகே. ஒரே நாள்ல நடக்கிற மாரி தான் காட்டுவான். ஆ. அந்த அம்மா ட்ரெஸ் மாத்தாது, ஒண்ணும் பண்ணாது. அப்படியே அவங்க அப்பா இது பக்கத்துல உட்காந்துருக்கும். வந்து "வாட்டிய குர்ரி" அப்படிம்பான். "சாரி ப்ரோ, நோ மனி" அப்படிம்பாங்க இவங்க. உடனே "ஏய் ஏதாவது பண்றி" அப்படி இப்படிம்பான். அசிங்கமா பேசுவான். பேசின உடனே இந்த அம்மா வந்து ஒரு இத எடுத்து அவன இல்ல, இல்ல. டக்குனு வந்து ஒரு ஜான்விக் மோடு ஆக்டிவேட் ஆகும். அ அப்படியே நான் வந்து நின்று டக்குனு அசால்ட்டா ஏதோ வந்து இந்த குச்சி வச்சு லைட்டா குத்துற மாரி எடுத்து மடீர்னு அடிக்கும் சம்பட்டி வச்சு. அ ஆமா. அவன் அந்த அந்த பொண்ணு வந்து அத எடுத்துட்டு வரத இவன் பார்க்கவே மாட்டான். அந்த பொண்ணு மூஞ்சியவே ஓன்னு பார்த்துக்கிட்டு ஆ. இதுல என்ன கொண்டு வருது? ம். அதெல்லாம் பார்க்கறதே அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றான்? ஓகே. இது கொண்டாராளா? கொண்டாரட்டும். அடுத்து என்ன பண்ண போறா? ஓ! இத அடிக்க போறாளா? சரி ஓகே. 2 அடி வாங்கி வைப்போம். டக்குனு ஒரு அடி. அ ஓகே. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஃப்ரேம கட் பண்ணா அந்த அம்மா ஜெயில். ஆமா. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு, இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கேட்ட பிறகு டக்குனு என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் வந்து அதாவது ட்ரெயினர் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து என்ன ம். பண்ணிடுவாங்கன்னா, கை தட்ட ஆரம்பிச்சுருவாங்க. கை தட்ட ஆரம்பிச்ச பிறகு அப்புறம் ஒருத்தன் கேட்பான். கண்ணீர் சிந்துவார்கள். இன்னொன்னு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணு வந்து 2ண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிக்கும். ஆ அண்டர்லைன் பண்ணிக்கங்க. யாரு அந்த ஹேக்கரா? இல்ல, இல்ல. ஓகே, ஓகே. சம்பட்டி ஆ, சர்ச் இவ. ஆமா. சரி ஓகே. ஓகே. இந்த அம்மா இந்த வேலைய பார்த்து முடிச்சிருச்சா, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் கேட்பான். "நீ வந்து கொன்னுட்டியே எப்படி நான் உன்ன நம்புறதுன்னு?" சொல்லி கேட்பான் அந்த போலீஸ்காரன். எல்லாரும் கை ம். தட்டிட்டு இருப்பாங்க. இவன் மட்டும் கொஞ்சம் இதா இருப்பான். உடனே சரி டக்குன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் எழுப்பிடுவான். ஆமா. இந்த அக்கா எந்திரிச்சுரும். அந்த நின்னுட்டு அவங்க ஒரு ஃபேஸ் காமிப்பாங்க. பிரியாமணி தான் நெனைக்கிறேன் அது. பிரியாமணியா? இல்ல வேற யாரான்னு தெரியல. இல்ல, இல்ல. அவங்க இல்ல. இன்னொரு அக்கா. அந்த அக்கா பேர்லாம் தெர்ல. ஆ சரி ஓகே. அது ஹிந்திக்காரங்கன்னா நமக்கு தெரியாது. ஆமா. யாரோ அதுக்கப்புறமா சரி ஓகே. இப்ப வெளிய போன பிளான்லாம் வச்சிருப்பாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, கிளம்பி வருது. ஓகே. நீ கேட்ட உடனே எல்லாம் பண்றதுக்கு இல்ல, இல்ல. அதுக்கு முன்னாடியே ட்ரெயின்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு குடுப்பாங்களே! அவங்களுக்கு காசு வந்துருமா? குடுப்பானுங்களா கையில? காசா? இல்ல வேற என்னமோ குடுப்பாய்ங்களா? காசுலாம் குடுப்பாய்ங்கன்னு இவங்க எதுக்கு காசு வாங்குறாய்ங்க? எதுக்கோ குடுப்பானுங்க. எதுக்கு குடுக்குறானுங்கன்னுலாம் சரி இதுல ஏதோ வந்து ஒண்ணு இன்னொன்னு குடுத்துக்குறாய்ங்க. சரி நம்ம ஊர்ல ஃப்ரீயா அதுதான் குடுத்து எதுனாலும் வாங்கி வச்சுக்குவானுங்க. அது விடுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அ இதுல வந்து விவசாயிகளுக்கு கடன் கிரெடிட் ஆன உடனே எல்லா விவசாயிகளுக்கும் ஒரே நேரத்துல மெசேஜ் போகும். அங்க சீனு உங்கள் காமிப்பாய்ங்க. கடன் கட்டப்பட்டது. அங்க நான் சீன் வந்து ஒரு என் காமிப்பாய்ங்க. வாழ்க்கையில அப்படி ஒரு சீன பார்த்ததே இல்லடா. இருங்க. அது ஒரு ஹைலைட்டான சீன் என்னன்னா, ஒருத்தர் வந்து தொங்க போய் நிப்பாரு. ஆமா. ஓகேவா? தொங்க போய் நிக்கும்போது, ஒ நீங்க தூரத்துல இருந்து பார்க்குறவங்க என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் ஐயா தொங்காதீங்க. ஓடி போணும். அ அ. அ அந்த பொண்ணு மெதுவா வந்து ஃபோன் எடுத்து காமிக்கும். ம். "ஏய் சாவ போறேன்னா காப்பாத்த போணும். அத விட்டுட்டு நீ பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து வந்துட்டு இருக்க." அதாவது இந்த அம்மா தான் கயிறு குடுத்து அனுப்பியிருப்போம். வீட்ல தண்டமா இருக்கியே போய் தொங்கு அப்டின்ட்டு. இப்போ மெசேஜ் வந்த உடனே ஐயய்யோ! இந்த நாய் வேற தொங்க போயிருச்சே! இவனுங்க நியூஸ் போட்டுருவானுங்களே! ஐயோ! இங்க வாயா அப்டின்ட்டு கூப்பிட போயிருக்கும். இவ்வளவுதான் நடந்திருக்கும். அதுதான். இந்த மாரி பண்ணி வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா எல்லாரும் மக்கள் சப்போர்ட் கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க சொன்ன மாரி காசு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு இருப்பாய்ங்க. அதுக்கப்புறமா புகை கிளம்பிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன் வண்டியிலருந்து. ஆமா.
ஆஹா. புகையா ஆ அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆகும்னா, இன்னொன்னு நீங்க நோட் பண்ண வேண்டியதுன்னா, ஷாருக் கான் மூஞ்சில வந்து ஒண்ணு கட்டியிருப்பாரு. ஒரு இது மாரி. பேண்டேஜ். அத வந்து அவுத்து இந்த போலீஸ்காரன் மூஞ்சில கட்டிருவாரு. ம். கட்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த பேண்டேஜ தான் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லையா? ஆமா. அந்த ஆ. பேண்டேஜ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா பேசஞ்சர்ஸும் வெளிய வரும்போது மூஞ்சில அந்த பேண்டேஜோட வெளிய வருவாங்க. எடுத்தோனே இந்த குட்டி பையன் வருவான். ஸ்டார்ட்டிங் பயந்த ஆமா. ஒரு குட்டி பையன் வந்து வெளிய வந்து என்ட்ரி குடுப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் வெளிய போக போக வந்து உள்ள வந்து புகை கிளம்பும். அந்த டிஸ்கஸ் ஆகுறதுக்கு வந்து புகை போட்டுருப்பானுங்க. ஓகே. இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஹையர் ஆஃபீசர். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்னு சொல்லுங்க? எவனையும் வெளிய போ விடாதீங்க. முதல்ல வந்து அந்த இடத்த செக்யூர் பண்ணுங்க. இவ்வளவுதான் பண்ண முடியும். ம். அப்ப நீங்க நீங்க எங்க இருப்பீங்க? அந்த லொகேஷன்ல நான் எங்க வந்து அது இருப்பீங்க? வெளிய இருப்பேன். வெளிய இருப்பீங்க இல்லையா? ஆனா நம்ம ஆளு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்டா உள்ள வந்துருவாங்க. எல்லா போலீஸையும் ட்ரெஸ் விட்டு உள்ள மாத்திட்டு வந்துருவாங்க. வருவாங்க. ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வருவாங்க. வெளிய வந்துட்டு நார்மல் போலீஸ நிப்பாட்டி வச்சுருவாங்க. இல்லையா? கண்டிப்பா. நிப்பாட்டி வச்சுட்டு, இவங்க உள்ள வருவாங்க. ஸோ இவங்க உள்ள வந்துட்டு இருக்கும்போது எல்லாம் வெளிய போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க அங்க கேரக்டரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எந்த கேரக்டரா இருந்தா? அந்த போலீஸ் கேரக்டரா இருந்தா, நயன்தாராவா இருந்தா என்ன நான் நயன்தாராவா இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ட்ரெஸ் மாத்தாம வந்திருப்பேன் மேக்ஸிமம். வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், வர்றவங்கள செக் பண்ண சொல்லியிருப்பேன். ஏதாவது இது பண்ணியிருப்பேன். ம். எப்படியும் கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ, ஆ ட்ரெயின விட்டு வெளிய வர்றவங்கள செக் பண்ண சொல்லுவேன். வெளிய வர்றவங்கள்ல யார் சஸ்பிஷியஸா இருக்கா அப்படின்ற மாரி பார்ப்பேன். இது பண்ணுவேன். ம். அவ்வளோதான் பண்ணுவேன். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால யார் ஃபேஸும் பார்க்க முடியல. இப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாரையும் புடிச்சு வைங்கடா அவ்வளோதான் பண்ண முடியும். அதான் பண்ண முடியும் இல்லையா? அப்பன்னா ஆமா. அதுக்கேத்த மாரி நீங்க ஆர்ம்டு போலீஸா இருந்தா தான் பீப்பிள் கொஞ்சமாவது ஆமா, பயப்படுவாங்க, நிப்பாங்க. அத ஆமா. விட்டுப்புட்டு குழந்தைத்தனமா 2, 3 போலீஸ வெளிய நிப்பாட்டி வச்சுக்கிட்டு, அவைங்க என்னடான்னா அசால்ட்டா சொல்றானுங்க. எங்களால கட்டுப்படுத்த முடியல மேடம் எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி. சரி அது ஒரு எல்லாம் பக்கம் கிளம்பிட்டேன். இருக்கட்டுமே. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே வந்து ஒரு 3000 பேர் ஆ இருப்பான். 3000 கூட பேர் கூட இல்ல. அந்த அதுல படத்துல காட்டுன கூட்டத்த பார்த்தா ஒரு 3,00,000 பேர் இருந்திருப்பான் போல உள்ள. வதவதன்னு கிளம்புறாய்ங்க. அதான் எங்க இருந்துடா வரீங்க? ஏதோ அந்த இந்த இந்த ஜாப்பனீஸ்ல மெட்ரோ ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? அதான் மிகப்பெரிய இதுல இருக்கிற மாரி அப்படியே கூட்டம் கூட்டமா வருவானுங்க வெளிய. இல்ல, இல்ல. அங்க எப்படி இருக்கும்னா, மக்கள் எல்லாம் தூக்கி உள்ள போட்டு அடைப்பாங்க. ஆ, மொத உள்ள போடுவானுங்க. கண்ட மணிக்கு தள்ளி இதுக்குன்னே இப்போ இது வேல வேல பார்க்குறவங்கலாம் இருப்பாங்க. அந்த மாரியும் ஓகே. கிடையாது. எல்லாம் ஃப்ரீயா இருக்குது. ஆமா. மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள ஃப்ரீயா இருக்கும். ஆனா வெளிய வரும்போது பார்த்தோன்னா, வத 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 வதன்னு வருவானுங்க ஒரு 1000 பேரு. கண்ட மணிக்கு வந்துட்டு போறாய்ங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போது. சரி. ம். இப்ப என்ன பண்ணியிருக்கணும் அந்த அம்மா வந்துட்டு, முடிஞ்ச வரைக்குமா செக் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அங்க வெளிய போய் நின்னு செக்யூர் பண்ணணும்ல. ஆமா. யாரும் வெளிய இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தலையில தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு நேரா மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள போயிடுது. ஏன்னா அவன் வந்து உங்களுக்கு வந்து ஆ ஹைஜாக்கும் பண்ணிட்டு ட்ரெயினுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீங்க வருவீங்கன்னு. ட்ரெயினுக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த அம்மா வந்து அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸா இருக்கு. சரி உள்ள போயிருச்சு. அந்த அம்மா வந்து எல்லாரையும் அந்த அம்மா மாரியே நெனச்சிருச்சு. நம்ம இப்படித்தானே பண்ணுவோம். அப்ப அவனும் அப்படிதான் பண்ணுவான். ம். சரி உள்ள போய் பார்க்கும்போது ரேடியோ மாரி ஓட்டிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன் இல்லையா? ஆமா, ஓகே. இதெல்லாம் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் வெளிய வந்துருவாங்க. வெளிய வந்த பிறகு எல்லாம் குடுகுடுன்னு ஒரு இடத்துக்கு ஓடுவாங்க. எங்கடா ஓடுறாங்கன்னு பார்த்தா, ஜெயிலுக்கு வருவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆமா. டைம் நீங்க பார்க்கும்போது எப்படி தோணும்னா, ஓகே இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. நல்லது பண்ணிட்டோம். ம். நாம போய் சரண்டர் ஆவோம்ன்னு சொல்லிட்டு பார்த்தா, கடைசில தான் பார்த்தா தெரியுது, எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வெளிய வர்றாங்கன்னு தெரியுது கடைசில. ஒரு ஆப் வைப்பாய்ங்க. இது வந்து இன்னொரு ஏதோ ஒரு படத்துல இருந்து சீன் அந்த படம் பேர் ஞாபகம் இல்ல. அதாவது கரெக்ட்டா அந்த குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள வந்து, அவங்க அப்படியே ரோல் பண்ணி, டார்ச் பண்ணி, உள்ள போய் செட்டில் ஆயிடுறாங்க. எப்படின்னே தெரியாது. அந்த இந்த படம், ஓகே. அந்த அந்த டீனேஜ் மியூட்டன்ட்ஸ் நிஞ்சா டர்ட்டில் பார்த்திருக்கீங்களா? இல்லங்க. அதெல்லாம் தெரியலங்க. அந்த படம் பார்த்தேன் இல்லையா? அந்த படத்துல எப்படின்னா வந்துட்டு 4 ஆமைங்க இருக்கும். ஓகேவா? ஓகே, அந்த 4 ஆமைங்க வந்து பகல்ல வெளிய சுத்த முடியாது. நைட்டு தான் சுத்துங்க. ஓகே. ஆனா, அவருடைய மாஸ்டர் வந்து வெளிய போக்கூடாதுன்னு சொல்லிருவாரு. அதையும் மீறி போறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் தூங்குன பிறகு நைஸா வெளிய வந்து கிளம்பிறது. கரெக்ட்டா விடியும்போது அப்படியே மறைஞ்சு கிறைஞ்சு வந்து டக்குனு அந்த ச இந்த சாக்கடை லைன்க்குள்ள போயிருவாங்க. அதே மாரி இந்த ஓகே. படத்துல வந்து இவங்க இந்த சாக்கடை லைன்க்குள்ள உள்ள போயிடுறாங்க. உள்ள ஆ. போயி டக்குனு வேற பேசி எல்லாம் முடிச்சுட்டு, உள்ள போய் கரெக்ட்டா அந்த அந்த அட்டென்ஷன் அந்த இந்த படம் வரும் தெரியுமா? இது வந்து இந்த கேஜிஎஃப் படத்துல வரும் தெரியுமா ஒரு சீன்? ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு இவன் போய் வந்து அந்த மேப் கம்ப்ளீட் பண்ணுவான்ல. அவன ஆமா, கழுகுன கொல்றதுக்கு. அத மாரி டக்குன்னு பார்த்துட்டு வந்து நிப்பானா, எண்ணும்போது. ஆமா. அது மாரி எண்ணிட்டு இருப்பாய்ங்கல்ல. டக்குனு எத்தன பேர் எண்ணிட்டு இருப்பாய்ங்கல்ல. அந்த ஆமா. மாரி அந்த அந்த சீன கொண்டு வந்து இங்க அப்படியே வந்து வேற மாரி சொருகிட்டாரு. அட்லி சொருகவும் ஏய் சொல்லுங்க, சொல்லுங்க. சொருகுறது கூட நான் மன்னிச்சுருவேன். டேய் என்னடா ம். ட்ரெஸ் இது? எந்த ஜெயில்லடா உனக்கு வந்து கேன்வாஸ் ஷூ குடுத்து யோவ்! எந்த யுனிவர்ஸ்ல இருக்கிறான் அந்த ஆளு?
அமெரிக்கன் ஜெயில்ல கூட இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடாலாம் ட்ரெஸ் தர மாட்டானுங்க. பழைய ட்ரெஸ் தான் தருவானுங்க. இந்த அவங்க என்னடான்னா ரின்ல வர்ற மாரி பளிச்சு பளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு, உள்ள பளிச்சு பளிச்சு டீ ஷர்ட்கள் போட்டுக்கொண்டு எல்லாம் டக்குனு உள்ள போயிருவாங்க. எல்லாம் செல்லுல போய் அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும். அடுத்த நாள் இந்த இது ஃபங்ஷன் நெனைக்கிறேன். ஜெயில்ல. ஏதோ ஒரு ஃபங்ஷன் என் நடக்குது. ஜெயில்ல என்னடா ஃபங்ஷன்? அது என்ன ஃபங்ஷன் நமக்கு தெரியல. அப்புறம் இது இவருக்கு நான் இது என்னது? ஆமா. ரொம்ப டிசிப்ளினான ஜெயில். அந்த மாரி சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷனும் நடக்கும். அவார்டு அவார்ட் ஃபங்ஷன் நடக்கும். அங்க வருவாரு. அப்பதான் தெரியும் ஷாருக் கான் வந்து அ அவரு அவரு தான் அந்த ஜெயிலர்ன்னு சொல்லிட்டு. ஜெயிலர். ஓகே. நம்ம ஊர் ம். ஜெயிலர் வந்து இப்பதான் வந்துச்சு. அதுக்குள்ள ம். அட்லீனா வந்து 3 வருஷம் முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. 3 முன்னாடி எடுத்த படமா இது? ஆமா 3 வருஷமா எடுத்துட்டு இருக்க படம். அப்போ நீங்க கோவிட் டைம் வந்து அந்த இதெல்லாம் வரல. அப்ப ஜெயிலுக்கு தான் வந்து இதுலருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. தெரியல. எனக்கு தெரிஞ்சு அட்லி, நெல்சன் இவங்கலாம் ஃப்ரெண்டு தானே! சொல்லிருப்பான். அதனால ஐயோ! என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு பார்ட்டி நடந்திருக்கும். ஏதாவது இல்ல ஒரு பார்ட்டி நடந்திருக்கும். உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. சரி அட்லி யோசிச்சிருப்பாரு. அடுத்த கதைக்கு என்னடா பண்றதுன்னு ஒரு ஒரு யோசனையில ஆமா. இருக்கும்போது, தேள் பத்திரி சிங்கம் மாரி நம்ம ஆளு வந்து உட்கார்ந்திருப்பாரு. உங்க நல்லா ஆளுக்கும் ஒரு வாய் சும்மா இருக்காது. அதான் 3, 4 ரவுண்டு ஓடியிருக்கும். ஓடுன பிறகு ஒரு ஏதோ உளறியிருப்பாரு. அவரு வந்து ஜெயிலர்ன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. டைட்டில் வச்சிருக்கேன். ஓ! அவ்வளதான். ஜெயிலா? ஆ ஓகே. அப்ப நான் புடிச்சிடுறேன். டக்கு டக்குன்னு புடிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி படத்த ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸ்கிரிப்ட்டா? ஸ்கிரிப்ட் மீன்ஸ் மத்த படத்தோட எடுத்து போடுறது தானே. இவரு கட் காப்பி பேஸ்ட் தானே. வேற என்ன பிரச்சனை இருக்கு? இவரு எடிட்டிங்லாம் பண்ண மாட்டாரு. கட் காப்பி பேஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஸ்கிரிப்ட் எல்லாம் அவர் எழுத மாட்டாருங்க. அவ்வளோதான். ஸோ உள்ள அதனால வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் சொல்லுங்க? அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு சாங் வரும். அதுல வந்து வின்டேஜ் எஸ்ஆர்கே எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ம். ஆ அதுல வந்து அந்த ஜெயில்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா ஆடிட்டு இருப்பாய்ங்க. காஸ்டியூம் மாத்துவானுங்க. அங்க இருக்கிற யாருமே வந்து குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்த மாரியே இருக்க மாட்டாங்க. அது ஜெயிலா ஃபர்ஸ்ட்டு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஏதோ வீட்ல இருந்து கிளம்பி பார்ட்டி வந்த மாரி. அதாவது ஜெயிலுக்குன்னு டிக்ஷனரில ஒரு அர்த்தம் இருக்கும். அது அந்த அர்த்தத்த அப்படியே தலைகீழா பெரட்டி போட்டுருப்பாரு. ஏங்க விவசாயிக்கு கூட தான் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். ம். அதெல்லாம் கேட்காதீங்க விடுங்க. சரி உடனே ஓகே. இவரு இப்படி பண்ணுவாரு. பண்ண உடனே பாட்டு வரும். பாட்டு முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? பாட்டு முடிஞ்ச உடனே இவங்க ஒரு இவர் வந்து நார்மல் லைஃப்ல வெளிய சுத்திக்கிட்டு இருப்பாரு. வெளிய சுத்திட்டு இருக்கும்போது, இந்த வீட்டுக்கு இது மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்பாங்க. ஆமா. மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. மாப்பிள்ளை பார்க்க வரும்போது, இவர் வந்து பொண்ண தேடிட்டு இருப்பாரு. எங்கடா பொண்ணுன்னு கேட்கும்போது, பொண்ணு வரல. பொண்ணோட பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பரவால்ல. நான் என்ன பாராட்டுறேன்னா, அட்லீஸ்ட் ம். நயன்தாராக்கு வந்து இப்பதான் அவருக்கு முதல் கல்யாணம். அவருக்கு இப்பதான் 25 வயசுன்னு சொல்லி ஏமாத்தாம, ம். ஓகே அவருக்கு ஒரு 35, 40 வயசு ஆகுது கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படின்னு. குழந்தை இருக்கு. இல்ல அதாவது நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். எங்க இவருக்கு வந்து முதல் கல்யாணம் இதுதான். முதல் காதல் நயன்தாரா தான் அப்படின்னு காமிச்சு எங்க பயங்காட்டிருவாங்களோன்ட்டு. நல்ல ம். வேளை. ஸோ இந்த மாரி காட்டின பிறகு என்ன பாருங்கன்னா, உள்ள போய் பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அது வந்து ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் இதுல ஒரு நல்ல விஷயம் அட்லி பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வருமே. இவங்க விஜய் சேதுபதி, நயன்தாரா நடிச்சிருப்பாங்கல்ல. இமைக்கா நொடிகளா? அது ஒரு குட்டி என்னக்கா குட்டி ஆ சத்தம் வரும். குட்டி ஆமா, குட்டி சத்தம் ஒருத்தன் வரும்ல. ஆமா. அது இமைக்கா நொடிகளா? படம் பேர் அதானே? அதான் நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன? தப்பா சொன்னேன். தப்பா சொன்னா மட்டும் என்ன ஆகப்போகுது? இவங்க தெரியுது, அதான் தெரியுது. நீங்க தெர்ல. எது சொல்றீங்கன்னு ஓகேவா? தெரியுது. அந்த படம் ம். தெரியுதுல்ல. அந்த படத்துல கூட வந்துட்டு ஆமா. ஒரு ஒரு குழந்தை ஒண்ணு வரும் தெரியுமா? நல்ல வேளை அத கேட்ச் பண்ணல. அதுதான். அது அது பெரிய விஷயம். அது கேட்ச் பண்ணாம மட்டும் தப்பிச்சுட்டான். ஏன்னா அது உட்காந்து ஆய்வுன்னு கத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் படம் ச்சை! பார்க்க முடியாது. அது ஆனா அந்த குழந்தை வளர்ந்துருச்சுங்க. அதனால தான் கேட்ச் பண்ணல. இது கொஞ்சம் சின்ன குழந்தை. ஆமா. தப்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு வந்து அப்பா வேணும் எப்படின்ற சென்டிமென்ட்லாம் போட்டு ஓரளவு செட் ஆயிரும். செட் ஆன பிறகு எனக்கு அடுத்த நாள் நீ வந்து எனக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி இத கேட்பா. சரி ஓகே கேட்டுட்டாளேன்னு சொல்லிட்டு டைரக்ட்டா ஸ்கூலுக்கு வரோம். ஃபோன் பண்ணி சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஜெயில்ல இருக்கும்போது. இந்த மாரி நான் வந்து ஆமா. மார்க் இதாயிட்டுருக்குன்னு சொல்லும்போது ஜெயிலுக்கு வரோம். ஜெயிலுக்கு ஃபோன் வரும். கேட்டுட்டு அடுத்த நாள் வரும். வரும்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் ம். நயன்தாராவ. ஆமா. நயன்தாரா நயன்தாரா. பார்த்த பிறகு அவ வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. அதெல்லாம் கேட்டுட்டு இவ தனியா போயிருவான்னு நெனைக்கிறேன். தனியா போன பிறகு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் மறந்துட்டேன். அப்போ வந்து நயன்தாரா சொல்லுவா, இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தன லவ் பண்ணேன். ஆனா வந்து அவன் இந்த பிள்ளைய குடுத்துட்டு என்னைய கை விட்டுட்டான். இல்ல, இல்ல குடுத்துட்டு கைவிட மாட்டா. நீ வந்து அபார்ட் பண்ணுன்னு சொல்லி. அதான், அதான். இந்த மாரி விட்டு ஆ. போயிருவான். அவனுக்கு அத ரைஸ் பண்ண விருப்பம் இல்ல. அவன் போயிருவான். நான் வந்து ஐ அம் ரெய்சிங் மை டாட்டர் என்னலாமோ பேசுவா.
எதையாவது ம். பேசிக்கிட்டு திரி அப்படிதான் இருக்கும். அப்போ வந்து ஷாருக் கான் வந்து உண்மைய சொல்ல வருவான். நான் யாரு? நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்? நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிப்பான். அதுக்குள்ள அந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து ஏதோ சொல்லிரும். அதோட ம். இன்டரப்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அ இதுக்கப்புறம் செகண்ட் இது பண்றாங்க. இந்த வாட்டி எங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அது வந்து ஆமா. ஹாஸ்பிட்டல் மாரி இருக்காது. அது ஹாஸ்பிட்டலா இல்ல மாட்டு கொட்டாயான்னு தெரியாது. அது 2க்குமே பேய் வித்தியாசம் பங்களா இருக்காது. மாரி இருக்கும். ம். ம். இல்ல, இல்ல. நீங்க அத சொல்லி பேய் பங்களா நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. அத நான் ஏத்துக்க ஏங்க மாட்டேங்க. மன்னித்துக் கொள்ளுங்கள். மேல சொல்லுங்க. அங்க வந்து என்ன நடக்கும்னா, அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி அதுக்கு ஆப்போசிட்டா தெர்ல. ஒரு கட்சி மீட்டிங் ஒண்ணு நடந்துருக்கும். கட்சி மீட்டிங்ல வந்து இவரு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் என்னென்ன சொல்றாரோ, அதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த எல்லா இடத்துலயும் ஆமா. நடந்துட்டு அது இருக்கும். இதுல என்னன்னா ஹெல்த் மினிஸ்டர் வந்திருக்காரு. ஒரு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. ஒரு இது கிடையாது. ஒண்ணுமே இருக்காது. ஏதோ ஒரு ம். இல்ல, இல்ல. அந்த இல்ல, இல்ல. நீங்க நீங்க பார்க்குற இடம் வந்து உத்தரப்பிரதேசம். அங்க நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? ஓ! கரெக்ட். ம், நீங்க சாரிங்க. நான் உங்க தமிழ்நாடு ம். அதான் ஆப்போசிட்ல ஒரு குட்டி பேனர் வச்சுட்டு ஒரு கூட்டம் இருக்கும். என்னைய வந்து என் நெஞ்சத சொல்லுங்க. நான் தாங்கிக்குவேன். இப்ப கூட நான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்வேன்பான். டக்குனு வந்து அத நம்ம கெஸ் பண்ற மாரி தான் இருக்கும் சீனு. இப்படி ஆமா. பேசினாலே ஏதோ நடக்க போகுது தெரியும். டக்குனு சுட்டுருவானுங்க. சுட்ட பிறகு என்ன பண்ணுவான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பார்ப்பானுங்க. டக்குனு வந்து அந்த பிஏ வந்து தடுப்பான். "நீ எங்கேயா கூட்டு போறீங்கன்னு?" கேட்கும்போது, "அங்கேயும் கூட்டு போறேன். அங்க ஒண்ணுமே இருக்காதுன்னு" சொல்லும்போது, சரி இவரு தான் சொல்ட்டாரேன்னு சொல்லிட்டு கூட்டு போவாய்ங்க. கூட்டு போய் உட்கார வச்ச பிறகு இவரு மறுபடியும் வருவாரு. இந்த வாட்டி எந்த கெட்டப்ல இருப்பாரு? போன ஆ வாட்டி மம்மி கெட்டப்ல இருந்தாரு. இந்த வாட்டி அந்த மம்மிய அவுத்துட்டு நார்மலா இல்ல, வருவாரா? இல்ல. இந்த வாட்டி வந்துட்டு வேற வித்தியாசமா அந்த முடியெல்லாம் கொஞ்சம் பெருசா வச்சுட்டு, அந்த புருவம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீண்டு கிடக்கும். அந்த சைனாக்காரன் மாரி வந்து வயசானவங்க மாரி வருவாரோ? அதான் சைனாக்காரன் மாரி வந்திருப்பாரு வயசானவர். ஓகே. அந்த மாரி ஒரு கெட்டப்ல வந்துட்டு சொல்லுவாரு. இந்த மாரி இந்த இந்த ஃபெசிலிட்டிலாம் இதா இருக்குது. இவர ம். காப்பாத்தணும்னா, உடனே எங்களுக்கு இதெல்லாம் வேணும். இ இந்தியால இருக்க எல்லாத்துக்கும் நீங்க வந்து சப்ளை பண்ணணும். ஸோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருவாங்க இல்லையா? அட்மிட் பண்ண அப்புறம் என்ன நடக்கும்னா, இவன் வந்து பேசுவான். பேசும்போது இந்த மாரி இவரு இங்க இருக்காரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. நீங்க இப்படியே விட்டீங்கன்னா, 1 மணி நேரத்துல இறந்துருவாரு. இவர காப்பாத்தணும்னா என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்பாரு. சொல்லுவாரு. யாருன்னா அந்த டாக்டர் சொல்லுவான். டாக்டர் சொல்லிட்டு இந்த 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 பொருள்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் இந்த ஆஸ்பத்திரியில இல்லன்னு சொல்லி கேட்பான். உடனே பிஏ என்ன பண்ணுவான்னா, சரி எப்படியா சரி நான் டக்குனு கொண்டாரேன்னு சொல்லி பேசுவான். அதுக்கப்புறமா எல்லா பொருளும் வந்து டிமாண்ட் பண்ணுவான்ல. அதே 5 நிமிஷமோ 10 5 மணி நேரம் ஆமா. 5 ஆமா. 5 ஏதோ டைம் குடுப்போம். 5 மணி நேரத்துக்கு மேல குடுப்பான். ஸோ 5 மணி நேரம் குடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்னு இந்தியா ஃபுல்லா ஆ ஆக்ஸிஜன் சிலிண்டர், லொட்டு லொஸ்க்கு எல்லாமே வரும். அதுவரைக்கும் கீழ படுத்தவங்கலாம் தூக்கி எல்லாரும் மேல படுக்க வைப்பானுங்க. எல்லாம் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சிகிச்சை போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, உண்மைய ஒத்துக்க சொல்லுவானுங்க. அந்த மெடிக்கல் செக்ரட்டரி இருக்கான்ல, அவன ஆமா. ஒத்துக்க இதுல சொல்லுவானுங்க. தான் அந்த ஆக்ஸிஜன் இல்லாம இறந்து போன அந்த குழந்தைங்க ஆ இதெல்லாம் ஆமா. காமிப்பாங்க. இதுல தான் வந்து அந்த சின்ன அந்த யாரு? அந்த டாக்டர் அம்மாவ காமிப்பானுங்க. அந்த டாக்டர் அம்மா வந்து ஆமா. அது எப்படி வாங்குச்சுன்னு நமக்கு தெரியாது. அத அவங்க தெளிவா சொல்லல. அந்த எதங்க அந்த வாங்குச்சு? சிலிண்டர்லாம் சிலிண்டரா? ஆக்ஸிஜன் சிலிண்டர். ஆமா சிலிண்டர். நீங்க என்ன நெனச்சீங்க? ஏங்க கால்ல விழுந்தா ஆக்ஸிஜன் வரப்போகுது. என்னங்க? ஓ! எப்படி நம்ம ரஜினிகாந்த் போய் விழுந்து இது பண்ணாரு அந்த மாரியா? இதெல்லாம் தேவையில்லாத கன்டென்ட்டு. இப்ப நம்ம உள்ள போறோம். அடுத்த இதுல. சரி ஓகே. அவ்வளவுதான். சரி ஓகே. ஸோ இவரு உள்ள போயிட்டாரா, ஆ எல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு பார்த்தாலும் கடைசியா காப்பாத்த முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன மெஷின் ஒண்ணு குடுப்பாய்ங்களே, ஆமா. கைய வச்சு ஒரு காத்தடிக்கிற மிஷின். எக்யூப்மென்ட். கொஞ்ச நேரம் இது பண்ண சொல்ட்டு. அத புடிச்சு குஸ் குஸ்ன்னு அடிச்சு, அடிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படி ஒரு மிஷின் இருக்கா? அது இங்க குடுப்பாங்களே, இது ஏரோப்ளேன்ல குடுப்பாங்க. ஆ பிளேன்ல சரி. போகும்போது ஓகே. அந்த இதாச்சுன்னா, அது வந்து என்னன்னா ஒரு கிம்மக் மாரி தான். ஏரோப்ளேன்ல குடுக்குறது. மெடிக்கல் நமக்கு கரெக்ட்டா தெரியல. ஓகே. ஏரோப்ளேன்ல தான் சிமிலரா இருக்கும். அதுல ம். ஆக்சுவலா காத்து அந்த அளவுக்கு வராது. அது வந்து உங்கள நம்ப வைக்கிறதுக்காண்டி, உங்கள காம் டவுன் பண்றதுக்காண்டி பண்றது. ஓகே, ஓகே. ம். கூல். ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இவ மேல கேஸ் திரும்பும். நீங்க வந்து ஒழுங்கா ஆமா. ட்ரீட்மெண்ட் குடுக்கல. அதனால சொல்லிட்டு இவ லைசென்ஸ புடுங்கிருவானுங்க. இவள ஜெயிலுக்கு அனுப்பிருவானுங்க. ஸோ, இவ தான் வந்து இங்க இப்ப ஆப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பா அவனுக்கு அந்த மினிஸ்டர். பண்ணி காப்பாத்தி, அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? பாட்டு இத இதெல்லாம் வந்து போயிட்டு ஆமா. இருக்கும். இத ஆக்சுவலா அந்த பொண்ண வந்து வீடியோலயே காமிச்சுருவான். இந்த பொண்ணு வந்து இப்படி பாதிக்கப்பட்டுச்சு, இதாச்சு அப்படின்ற மாரி. ஆ அந்த அதுக்கப்புறம் மாரி இவனுங்க ஏதோ பண்ணுவானுங்க. ஒரு பாட்டு வரும் இப்போ. ம். இது இந்த இவங்கள வச்சு பாட்டு வருமா? ஷாருக் கான் நயன்தாரா வச்சு வச்சு. தானே? நயன்தாரா ஆமா. வச்சு. ஸோ, அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இப்ப பிரஷர் கொஞ்சம் அதிகமாயிருக்கும். இவன எப்புட்றா கண்டுபிடிக்கிறதுன்னே தெரியாது. ஒரு நிமிஷம். இந்த இதுல தானே இந்த ஃபைட் வரும். எந்த ஃபைட்டு? இவங்க டக்குனு உள்ள வந்து இறங்குவாங்கல்ல. இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா ஒண்ணு நடக்கும். என்னன்னா, சொல்லுங்க. அ விஜய் சேதுபதியோட மருமகன் தான் அந்த இது மினிஸ்டர்ன்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா, ஆமா.
அப்போ வந்து ஏதோ இதாகும். அப்புறம் அந்த அம்மா வந்து ஹெலிகாப்டர தூக்கிட்டு வரும். அவன் ஹெலிகாப்டர் கேட்பான் தப்பிச்சு போறதுக்கு. எங்களுக்கு வந்து ஆமா, ஹெலிகாப்டர் குடுங்கன்னு சொல்லிட்டு. இவள வந்து இறக்குவான். இறக்குன பிறகு என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் அதே மாரி கெட்டப் சேஞ்ச். டக்குனு வந்துட்டு சுட ஆரம்பிச்சுருவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டை போயிட்டே இருக்கும். ஆ சண்டை போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த இதுல மாஸ்க் போட்டிருப்பான்னு நெனைக்கிறேன். ஆமா. அந்த அம்மா ஆல்மோஸ்ட் புடிச்சுரும். அன்னியன் மாஸ்க் மாரி ஒண்ணு போட்டிருப்பான். ஆல்மோஸ்ட் அவன புடிச்சுரும். கடைசியில அவன் மூஞ்சில கைய வச்சு இது எடுக்கும்போது, அந்த அம்மாவ கீழ தள்ளி ஆ விட்டுருவான் ஹெலிகாப்டர்ல இருந்து. இல்ல, இல்ல. கீழ தள்ளுறது கூட பரவால்ல. அவன் இன்னொரு கை வச்சு ம். மறைச்சிருக்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டான். மூஞ்ச மட்டும் இப்படி ஆமா. திருப்பிக்குவான். அதிலேயே பாதி மூஞ்சி திருப்பிக்குவான். தெரிய தான் போகுது. அதாவது கட்டப்போற புருஷன வந்து மூஞ்சிய பார்த்தா தெர்ல. அப்படிதானே? ஆ அதாவது கிட்ட சரி. பார்க்குறேன். அவள கிட்ட பார்க்குறேன். பாதி மாஸ்க் தான் மறைச்சிருக்கு. லைட்டா கெஸ் சரி. பண்ணாலும் புடிச்சிடலாம். கெஸ் எல்லாம் வேண்டாம். என்னய்யா மூஞ்சி தெரியலையா? பாடி தெரியல, மூஞ்சி தெரியல. அந்த அளவுக்கு தான் சரிங்கண்ணே. நீங்க நல்ல இன்டெலிஜென்ஸ் ஆபிசர். சரி, ஓகே. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க போய் ஃபாரன்சிக்ல போய் டக்குனு குடுக்குறாங்க. அவங்க பெரிய இன்டெலிஜென்ஸ் மாரி குடுக்குறாங்க. அங்க என்னவா இருக்குன்னா, வெவ்வேறு வயசு சேர்ந்த வெவ்வேறு ஜெண்டர் சேர்ந்த முடியெல்லாம் அங்க கலந்து கிடக்கு அந்த மாஸ்க்ல. ஸோ, ஆமா. அதனால வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. உடனே என்ன பண்ணா, ஸ்கெட்ச் ஆர்ட்ட கொண்டாந்து வந்து ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ம். ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்க பிறகு தான், இங்க இது ஓடிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த கல்யாணம், ரிசப்ஷனு பாட்டெல்லாம் ஓடி ஆமா. கல்யாணம் அப்பதானே நடந்துரும். வருது. ஆமா. நடந்துரும். நடந்த பிறகு எல்லாமே இங்க இவன் பேசிக்கிட்டே இருப்பான். டக்குனு ஃபோன் வரும். நான் அட்டெண்ட் பண்றேன்னு சொல்லி போவான். அங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கெட்ச் ரெடி ஆயிரும். டிஏஜ் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். டிஏஜ் ஆமா. பண்ணிட்டு கரெக்ட்டா கொண்டாந்துரும். கொண்டாந்த பிறகு இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சுருவா அவ வந்துட்டு. அவன் வந்து வயசானவன் கிடையாது. நம்ம நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பா அவ. அத கண்டுபிடிச்சு விஜய் சேதுபதி வீட்ல வந்து ஏதோ கூப்பிட்டு பேசுவானுங்க. இன்டெலிஜென்ஸ் இதே வீட்ல ஆ கூப்பிட்டு பேசுவானுங்க. இது அதுக்கு முன்னாடியா? நம்ம தெரிஞ்சு நம்ம தெரியலங்க கதையில ஒண்ணு ஏங்க. குழப்பிக்கிட்டு இருக்கான். சரி விடுங்க. அட்லி அட்லி குழப்பாத குழப்பா நம்ம குழப்ப போறோம். அவ்வளோதான். பேசாம போங்க. அடுத்து. சரி விடுங்க. இதுக்கப்புறமா கண்டுபிடிச்சுருவாய்ங்க. கண்டுபிடிச்ச பிறகு டக்குனு இந்த அம்மா வந்து இது பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகே நீ வந்து இதானே தப்பு தானே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, அதுவரைக்கும் நல்லா பேசிட்டு இருக்கும். டக்குனு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்த பிறகு என்ன நடக்கும்னா, ஆ உடனே இவிங்க இது 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 நெறைய அதுக்குள்ள வந்து அங்க வந்து துப்பாக்கி சூடு நடந்துவிடும் அவர்கள் வீட்டில். ஆ அவங்க வீட்ல நடந்துட்டு இருக்கும். இது வந்து நெறைய படத்துல பார்த்துருப்போம். இந்த மாரி சீன வந்துட்டு. ஆமா. குறிப்பா ஏதாவது படம் ஞாபகம் இருக்கா? குறிப்பாவா? ம். நாயகன்ல இப்படி ஒரு சீன் பார்த்தேன். தெர்ல. சரி அப்ப அதையும் சேர்த்துக்கலாம். லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வச்சுக்கங்க. இப்ப என்ன? காசா பணமா? அதுக்கப்புறம் 2 பேரும் இதாயிருவாங்க. 2 பேரையும் தூக்கிட்டு போயிருவாய்ங்க. தூக்கிட்டு போய் விஜய் சேதுபதி வந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாரு. ஏய் 2 விஜய் சேதுபதி கொஸ்டின் பண்ண மாட்டாரு. அவன் கொஸ்டின் பண்ணுவான். விஜய் சேதுபதி ஆ இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய இதுக்கப்புறம் தான் இங்க வந்து ஒரு ப்ரீ ப்ரீ இன்டர்வல் ட்விஸ்ட் ஒண்ணு ஆமா. ப்ரீ வச்சிருப்பாங்க. இன்டர்வல் ட்விஸ்ட். ம். ஸோ அப்பதான் தெரியும் இவன் வந்து அவனோட ஆளுன்னு சொல்ட்டு. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய வந்து கொல்ல பிளான் பண்ணுவானுங்க. ஒரு பக்கம் கொண்டு போவானுங்க. இங்க இவங்க 2 பேரும் அடி வாங்கிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. இதே நேரத்துல என்ன ஆகும்னா, இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவ வந்து உண்மைய தான் சொல்லுவா. இவ கத்தி ம். கத்தி சொல்லிக்கிட்டு இருப்பா. எனக்கு தெரியாதுய்யா, எனக்கு தெரியாதுய்யான்னு அவைங்க கேட்க மாட்டாய்ங்க. நீ இவ்வளவு நாள் கூட இருந்திருக்க உனக்கு தெரியாதுன்னு சொல்லி டக்குனு சுட்டுருவானுங்க. இவன் டக்குனு ஒரு மாரி இதாயிருவான். இவனுங்க கரெக்ட்டா தான் கேட்கறானுங்க. ம். இந்த அம்மாக்கு எதுவும் தெரியல. சரி விடுங்க. இந்த அம்மாக்கு எனக்கு தெரிஞ்சு கண்ணாடி போட்டுருக்கணும். இந்த அம்மா வந்து சீனுக்காண்டி கண்ணாடி போட்டுச்சு. அதுக்கு பதிலா கொஞ்சம் உருப்படியா கண்ண செக் பண்ணி கண்ணாடி போட்டிருந்தா ஈஸியா இருந்திருக்கும். சரி விடுங்க. அவங்களுக்கு ஏதோ பட்ஜெட் ப்ராப்ளம். அவ்வளோ தூரம் செலவு பண்றாங்க. ஒரு கண்ணாடி போட வழி இல்லாம இருக்காங்க. சரி விட்டுருங்க. ஓகே. ம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நம்ம விஜயோட என்ட்ரி மாரி ஒரு என்ட்ரி குடுப்பாங்க. யாரு குடுப்பா? ஆமா. ஆ அப்பா ஷாருக் கான் குடுப்பாரு. அந்த கத்தி அ, படத்துல விஜய் வச்சிருக்க மாரி ஒரு இத வச்சுட்டு ஆ. இத வச்சுட்டு என்ட்ரி குடுப்பாரு. ஃபைட் போட்டுட்டு இருப்பாரு. இல்ல, இல்ல. அது கத்திலயும் வரும், மெர்சல்லயும் வரும். எல்லாம் அந்த சரி விடுங்க. மெர்சல் இந்த ஆள் படம் தானே. இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. இவரு அவர் படத்தையே திருப்பி ரெப்ளிகேட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த ம். சீன் வரும் தெரியுமா? மெர்சல்ல வந்துட்டு அந்த டாக்டர புடிச்சு அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு டக்குனு ஒரு ஃபைட் நடக்கும்ல. இவன கொல்ல பிளான் ஆமா. பண்ணுவாங்கல்ல, யாருன்னு தெரிஞ்ச பிறகு. டக்குனு இவர வந்து அடிச்சுட்டு போட்டு இது பண்ணுவாங்கல்ல. அதே சீன இங்க கொண்டு வந்து அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாரு. கட் கட்லயும் வந்து. காப்பி. ஆக்சுவலி ம். வந்து ஸ்கிரிப்ட்க்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. "டேய் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கடா. பாய்ஸ் அந்த வெப்பன்ஸ் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் வந்து இது இங்க ஒட்டு, அத அங்க ஒட்டு. ஸ்கிரிப்ட் ரெடி. அப்டின்ட்டு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அவரு ChatGPT எடுத்திருப்பாரு. எடுத்துட்டு இந்த மாரி இந்த படத்த போடுறேன். நீ ஒரு ஆர்டர் ரெடி பண்ணு. அந்த ஆர்டர வச்சு நீ ஒரு கதை எழுதுன்னு கேட்டிருப்பாரு. ஏஐ ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஏஐ கூட நல்ல லாஜிக்கலான ஒரு கதை எழுதியிருக்கும். இவர் எந்த மாரி மூடுல இருந்தாருன்னு தெரியல. இவர் எந்த மாரி இருந்தாருன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஃபைட் முடியும். அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்துருவான்னு நெனைக்கிறேன். கூட்டிட்டு வந்த பிறகு அப்புறம் குழந்தைய காப்பாத்த போனாங்க. குழந்தைய காப்பாத்த போம்போது என்ன நடக்கும்? அந்த மத்த குரூப் வரும்னு நெனைக்கிறேன். இந்த பாட்ஷா படத்துல வர மாரி வந்து நிப்பானுங்க. அதானே? ஆ கரெக்ட் தானே இது? வரும். இல்ல, இல்ல. ஆமா.
தெரியலையா, ஏதோ ஒண்ணு வருங்க. இந்த சரி ஏதோ படத்துல வந்து எப்படின்னா, நீங்க வந்து ம். எப்ப யார் வருவான்னு இந்த படத்த நீங்க சொல்லவே வேண்டாம். ஏன்னா, அவங்க எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போயிருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேல்யூ ம். இருக்காது. பேக் ஸ்டோரி இருக்காது. அதாவது இப்போ வந்து எப்படின்னா, இந்த பாட்ஷா படத்தோட பிளாட் இருக்கு தெரியுமா? இவரு ம். வந்து முன்னாடி வந்து ஒரு டானா இருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஆமா. நார்மலா இருப்பாரு. ஆ ம். கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அதேதான். திருப்பி டானா மாறுவாரு. இங்க இங்க வந்து கொஞ்சம் லைட்டா படிட்டிங் இப்ப என்னன்னா, முதல்ல கூட இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆமா. இவரு தனியா இருப்பாரு. அதுக்கப்புறமா என்னன்னு தெரிஞ்சு, அப்புறம் சேர்ந்த பிறகு இவருக்கு வந்து எதுவுமே தெரியாது. இவருக்கு வந்து தெரியாது. அதாவது கஜினி மறந்துருவாப்படி. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கஜினி கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாரு. ஆமா. இதுல முக்காவாசி வந்து விஜய் சேதுபதி பாட்ஷா வந்து கொஞ்சம் எனக்கு அவருக்கு ஏன் மறக்கும்ன்றத நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இவரு வந்து வந்துட்டாங்களா, குழந்தைய காப்பாத்தியாச்சு. அப்புறம் வந்து பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது தெரியும், இவனுக்கு வந்து மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்கப்புறம் தான் யார்ரா இது பண்ணான்னு கேட்கும்போது, அங்க தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம ம். ட்ரெயின் சீக்வென்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஆமா. அந்த போலீஸு. அவரு தான் இங்க வந்து நிக்கிறாரு. சரி இவன் யாருன்னு பார்த்தா, அங்க இன்னொரு ட்விஸ்ட். இவன் ஆமா. தான் அந்த சின்ன பையன். கடைசியில பார்த்தா அந்த எ குழந்தை நீங்க தான் சார்ன்ற மாரி அந்த வந்து நிப்பான். ஏங்க அதெல்லாம் ட்விஸ்ட்டே இல்லங்க. பார்த்தாலே சொல்லிடலாம். நீ தானயா பண்ணியிருப்ப. தெரியும்யா சும்மாரியா. ஸோ, அந்த மாரி கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுவான், "நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? நீ வந்து இவரோட பேர யூஸ் பண்ண. அத வச்சு நான் வந்து நெறைய ஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அவர ட்ரேஸ் பண்ணேன். அவர்ட்ட இருந்து அங்க போனேன். அதுக்கப்புறம் நாங்க ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் நான் ஒவ்வொரு ஆளா புடிச்சேன். ஒரு டீம் புடிச்சோம். அந்த டீம் கொண்டு வந்து ஆமா. இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்து கூட்டிட்டு வந்தாங்க. இவருக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்ல. ஆனா இவருக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கு. ஸ்கில் இருக்கு. இது ம். பண்ண தெரியல. அதே மாரி அவருக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது." மசில் மெமரி அ இருக்கு. அந்த மாரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து கொஞ்சம் ஒரு மாரி ஒரு ஃபீலிங்ல வருவாரு. பட் அவன் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இது ஃபீல் ஆகலன்னு" சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிருவான். தான் ஒரு கல் நெஞ்சுக்காரன்றத சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிருவான். கண்டதையும் பேசுறது. ம். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, இவன் வந்து ஜெயிலுக்குள்ள இதே நேரத்தில வந்து அங்க என்ன நடக்கும்னா, இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிருக்கும் இல்லையா? ஆமா. இது அந்த அம்மா வந்து சரி இது அதுக்கு முன்னாடி சீனு. அதுக்கு முன்னாடி சீன். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி சீனு. நம்ம அப்பப்ப ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சம்மந்தமே இல்லாம. ஏன்னு தெரியல. ஓகே. சரி விடுங்க. இதுக்கப்புறம் ஜெயில்ல போய் அந்த அம்மா கதை அம்மா கதை சொல்லட்டுமா? சொல்லலைல? சொல்லல, சொல்லல. சரி. இனிமே தான் ஓகே. இப்ப வந்து இன்டர்வல் முடிஞ்சு அம்மா கதை ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா, இவ வந்து ஜெயிலுக்கு போயிருப்பா. ஜெயிலுக்கு போயிட்டு உள்ள போய் சரண்டர் ஆயிருப்பா. உள்ள போய் சரண்டர் ஆகி உட்கார்ந்திருக்கும்போது சொல்லுவா, இந்த மாரி என்னை ஏமாத்திட்டான். அது சரண்டர் ஆகுறதுக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, அவரு யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா, அதாவது ஒரு போலீஸ்காரன் வந்து நேஷனல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போய் தோண்டி பார்த்து இவரு யாருன்னு கண்டுபிடிச்சுருவான். இந்த அக்கா வந்து இன்டெலிஜென்ஸ்ல இருக்குது. அந்த ஆள் ஃபோட்டோ இருக்குது, எல்லாம் இருக்குது. வச்சு தேடுனா ஈஸியா கிடைச்சிரும். அப்பனும் மகனும் ஒரே மாரி வேற இருக்கானுங்க. அதெல்லாம் பண்ண நான் எப்படி இன்டெலிஜென்ட் காமிக்கிறது? அதாவது என்னோட கேரக்டர் வேல்யூ எப்படி காமிக்கிறது? நான் வந்து தலைகீழா தான் கண்டிப்பா. குதிப்பேன்னு சொல்லி குதிக்குது. அந்த அம்மா வந்து உடனே என்ன பண்ணும், நான் வந்து அவன் பொண்டாட்டி. என்கிட்ட அவங்க எல்லாரும் உண்மைய சொல்லிருவாங்க. நான் உள்ள ம். போறேன் கைதி மாரி அப்படின்னு சொல்லி, என்னன்னா அந்த அம்மாவ ஜெயில்ல தூக்கி போடும்போதே ஜெயிலுக்குள்ள இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு, பேண்ட்ட வந்து அடியில ம். மடிச்சு விட்டு, ஸ்னீக்கர்ஸ்லாம் போட்டு அழகா போனி டெயில் போட்டு அந்த இந்த ஒரு சில படத்துலலாம் வந்துட்டு போடுவாங்க தெரியுமா? என்ன நாங்க வந்து அடிமைகன்னு சொல்ட்டு. ஆமா அடிமைகள்னு சொல்லிட்டு ஃபுல் மேக்கப்ல இருப்பானுங்க. ஆ அதே மாரி இங்க இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இதுல வேற அவங்களா போய் என்னைய அடிங்க, என்னைய அடிங்க அப்படிம்பாங்க. உடனே நான் எப்படி மேம் அப்படின்ன உடனே அந்த அக்கா அதுவே போய் அடிச்சு தலையெல்லாம் உடைச்சுக்கும். அப்படின்னாக்க நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா, அந்த அக்கா தலையெல்லாம் உடைச்சுட்டு உள்ள போன உடனே அதாவது எப்படின்னா, தலைய வந்து உடைச்சிரும். தலையில மட்டும் தான் ரத்தம் வரும். உடம்புல எங்கேயுமே ஆ. ரத்தம் வராது. ஆனா வந்து 2 பேரும் அந்த அம்மாவ வந்து இழுத்துட்டு போய் உள்ள போடுவாங்க. ஆமா. இவளே அடிச்சுட்டு இது பண்ணி போடுவா. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு பிரியாமணி கதை சொல்ல ஆரம்பிக்கும். கை, கால்ல எங்கேயுமே அடி இருக்காது அந்த அக்காக்கு. ஆ எதுக்கு இது இப்ப கூட்டு போனாங்கன்னு தெரியாது. ஆமா. இதுல வந்து என்னன்னா, அந்த செல்லுக்குள்ள பாத்தீங் இல்ல, 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 இல்ல. இந்த 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 சீன் வந்து இதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணது. பிளாக் விடோ இருக்குல்ல, ஆமா. ஃபைனல் கிளைமாக்ஸ் அப்ப அவளே மூக்கு உடைச்சுக்குவாள, அட பாவி! அதையும் விட்டு அங்க வைக்கலையா இருந்து அந்த எடுத்தது. குரங்கு. அங்க இருந்து எடுத்தது இது. ஸோ உள்ள போன ஐயோ! பிறகு பிரியாமணி வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கும். எடுத்தோனே நீங்க சொல்லுங்க அந்த கதைய. அதான். இந்த மாரியான விஷயங்கள என் தலையில கட்டிர்றது. ம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. ஐய்யயோ! அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாம் வந்து என் வாயால என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன ஆகும்னா, இவரு அப்பா ஷாருக் கானோட இன்ட்ரோடக்ஷன் என்ன ஆகும்னா அவர வந்து ஏதோ ஒரு குஸ்தி போட்டுக்கிட்டு இருப்பாங்க 2, 3 பேரு. அப்போ வந்து இவர வந்து உள்ள இழுத்து விடுவாங்க. இவரு வருவாரு. வந்து போட்டு அடிச்சு போட்டு அப்படியே விக்டரிய கொண்டாடிட்டு இருப்பாரு. அப்போ அப்படியே பின்னாடி கூடி தீபிகா படுகோன். அது வந்து இவரோட குஸ்தி போட்டுக்கிட்டு இருக்கும். பப்ளிக்ல ஒரு 400 பேர் முன்னாடி. 2 பேரும் வந்து அப்படியே ஒரு கசமுசா பட்டு, அங்கேயே ஒரு சாங்கு.
சாங்க முடிச்சுட்டு பார்த்தோம்னா, நேரா அவரு வந்து ஆபீஸ் போயிடுறாரு. ஆபீஸ்ல வந்து என்ன சொல்றானுங்கன்னா, இந்த மாரி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்ம ஆளுங்கள புடிச்சுட்டாங்க. நீங்க தான் போய் காப்பாத்தணும். இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் செத்துட்டாங்க. ஏச்சி எது இந்த விஜயகாந்த் படமா? ஷோ! இன்ஸ்பிரேஷன். அடுத்து வந்து ம். இது வந்து நீங்க வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட் இன்ஸ்பிரேஷன். ஓ! ஓகே, ஓகே. ரியலா வந்து நம்ம ஊர் எப்படி நம்ம பீஸ்ட்ல விஜய் பண்ணாரு அந்த மாரியா? இதெல்லாம் தேவையில்லாத கன்டென்ட்ங்க. தளபதிய சரி, சரி. வந்து ப்ளீஸ் லீவ் தளபதி அலோன். சரி. அப்ப நீங்க வந்து அணில்ன்ற ஒத்துக்கிறீங்க இல்லையா? நான் வந்து டிபி அணிலா மாத்தலாம்னு நெனச்சேன். நீங்க தான் வந்து இதெல்லாம் வைக்க சொல்லி என்ன சரி, சரி. அப்ப நீங்க மொரட்டு அணில். ம், ம். சரி, ஓகே. நம்ம கதைக்குள்ள போவோம். ஆமா. உடனே அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இதுல வந்து என்னன்னா, இவரு வந்து ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. எப்படின்னா, அ ரெஃபரன்ஸ் கூட வச்சிருக்க மாட்டாரு. சரி விடுங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் தூக்கி போங்க. கதைக்கு போவோம். என்ன ஆகும்னா, அவரு வந்து 6 ஜவான்ஸ் இருப்பாங்க. 6 பேர்கிட்டயும் அவங்க சீனியர் ஆஃபிசர் சொல்லுவாரு. இந்த மாரி நீங்க தான் போய் காப்பாத்தணும். இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் செத்துட்டாங்க. அப்படின்னு சொல்லி. இவங்களும் போவாங்க. போன இடத்துல துப்பாக்கி வேலை செய்யாது. இவங்களும் சுட்டு சுட்டு பார்ப்பாங்க. வரவே வராதுன்ன உடனே எல்லாரும் கேதர் ஆயி ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாங்க. இருங்க, அவங்க இருங்க. ஒளிஞ்சிரு இது வந்து ம். எந்த படம்ன்னு பார்த்தீங்கன்னா, 23ஆம் புலிகேசில வரும்ல. அவசரத்துக்கு முடியல. சரி முடி கொஞ்சம் டார்க்கா தான் போது. அந்த சீனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. கொஞ்சம் டார்க்கா தான் போது. விட்டுருங்க, விட்டுருங்க. சரி கதைக்குள்ள போங்க. உடனே அவனுங்க ஒளிஞ்சிருக்கிற இடம் என்னவோ ஒரு மண் சவுறு தான். அப்படி அதாவது பின்னாடி இருந்து பாகிஸ்தான் ஐயோ! சாரிங்க. நான் வந்து தேவையில்லாத கன்டென்ட்லாம் கொண்டு வரேன். பின்னாடி இருந்து தீவிரவாதி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய கன் வச்சு கமல் வந்து விக்ரம்ல சுட்ட மாரி சுட்டுக்கிட்டு இருப்பாப்படி. அந்த மண் சவுறு வந்து உடையவே உடையாது ஆனா. அப்படியே சும்மா கல்லு மாரி நின்னு இவங்கள புரொடெக்ட் பண்ணும். அப்புறம் வந்து ஒரு ஆபிசர் வந்து அவரே உள்ள போய் விழுந்து, நானே வந்து இதெல்லாம் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி விழுந்து பாம் போட்டு தீவிரவாதிகள எல்லாம் கொன்றுவாரு. ஹைலைட் என்னன்னா, அவரு போடுற பாம் வந்து தீவிரவாதிங்க இருக்கிற இடத்துல எல்லாம் விழும். அப்ப என்ன ஆகும்னா, எல் நியாயமா பார்த்தா தீவிரவாதிங்க வந்து அவங்களோட இடத்துல தான் எல்லா சோல்ஜர்ஸ் அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் ஹாஸ்டேஜா வச்சிருக்காங்க. ஆமா. அந்த பொதுமக்களுக்கும் ஹாஸ்டேஜஸ்க்கு எதுவுமே ஆவாது. இல்ல, இல்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீரங்கிக்குள்ள தானே போடுவான் அவன். ஆமா. அந்த இதுக்குள்ள ஆ. போடுவாங்க. ஆ அவன் வந்து ஒரு இது மாரி நிப்பான். ஒரு ஸ்டேஜ் மாரி போட்டிருந்திருப்பான். டக்குனு அதுல போட்டுருவான். தூக்கி போட்டுருவான். இவன் டக்குனு குதிக்கிறதுக்குள்ள வெடிச்சிரும். குதிக்க கூட வெடிச்ச மாட்டான். அந்த பிறகு அந்த ஆள் கையில எடுத்து ஆ. பார்ப்பான். ஓகே, ஓகே. கையில எடுத்து பார்ப்பான். அப்புறம் வெடிச்சிரும். அப்புறம் செத்துருவானுங்க. ஒரு நியாயமான குண்டா இருந்தா, அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்க கொஞ்ச தூரத்துக்காவது ஏதாவது டேமேஜ் இருக்கணும். சரி விடுங்க அதெல்லாம் எதுக்கு? அப்புறம் வந்து எல்லாரையும் காப்பாத்தி கூட்டு வந்துருவாங்க. கூட்டு வந்தோனே இவருக்கு மெடல் குடுப்பாங்க. மெடல் குடுக்குறப்போ ஸ்பீச்ல வந்து சொல்லிருவாரு. இந்த மாரி நாங்க போனோம். போன இடத்துல எங்கள வந்து துப்பாக்கிகள் ஏமாற்றி விட்டது. இத நான் கம்ப்ளைண்டா ரைஸ் பண்றேன் அப்படின்னு. ஆ ஏன் அப்படின்னோனே அவரு வந்து இன்னொன்னு சொல்லுவாரு. இந்த மாரி இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கும் இதேதான். துப்பாக்கி வந்து வேலை செய்யல. அதனால அவங்கள வந்து தீவிரவாதிகள் கொன்னுட்டாங்க. இதுக்கெல்லாம் இது இத்தன பேர் உயிர் போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இத வந்து நீங்க ஒரு ஃபேமஸான மீம் டெம்ப்ளேட்டோட கம்பேர் பண்ணலாம். இதோட இது இட் வாஸ் த மொமெண்ட் ஹி நியூ ஹி ஃபக்ட் அப். சீஃப் அக்கடப் அதேதான். ஓகே. அது மாரி ஒண்ணு இது பண்ண உடனே அந்த துப்பாக்கி கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி. அவரு வந்து நல்லா பாக்ஸிங் இதெல்லாம் அப்போ வந்து யங் விஜய் சேதுபதி காட்டுறாங்க. அவரு வந்து நல்லா பாக்ஸிங் கிளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு, ஒருத்தன வந்து மூட்டையில போட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப இவங்க வந்து இத சொல்றாங்க. சொன்ன உடனே யார் கேஸ் போட்டது? விக்ரம் ரத்தோர். சரி வாங்க ஹியரிங் போலான்னு சொல்லிட்டு ஹியரிங் போவாங்க. அங்க போய் உட்கார்ந்தா அவரு வந்து என்ன சொல்லுவாரு, "என் துப்பாக்கிலாம் நல்ல துப்பாக்கி. உங்களுக்கு தான் யூஸ் பண்ண தெரியல. அது மேனுவலோட நீங்க படிக்கல. நீங்க சரியா செய்யல." அப்படின்ற மாரி இவங்கள சொல்லிருவாரு. சொன்ன உடனே இவரு வந்து, "ஓகே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன்னு" சொல்லி லோட் பண்ணி லோட் பண்ணுவாரு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இது பண்ணுவாரு. "ஆம் ஐ ரைட்? ஆம் ஐ ரைட்?" அப்படிம்பாரு. இவரும் வந்து விஜய் சேதுபதி எஸ், எஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில நேரா விஜய் சேதுபதிய பாத்தே சுட்டுருவாரு. சாவ மாட்டாரு. ஏன்னா அந்த துப்பாக்கி வேலை செய்யாது. உடனே இப்படி சொல்லுவாரு. "நீங்க இது வந்து இப்ப இந்த மாரி தான் உங்க துப்பாக்கி வேலையே செய்யாது." அப்படின்ன உடனே அவன் கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணிருவான். இங்க ம். தான் நீங்க இன்னொரு படத்தோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். எது? சுப்பிரமணியபுரம். ஐயா! ம். ம். நான் வேணும்னா நாங்க வேணா ஒரு 4 பேர் தற்கொலை பண்ணிக்கட்டுங்களா? அப்படிதான் இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் ம். எல்லாம் கேட்டு. அப்படிதானே எடுத்து வச்சிருக்கேன். ஆமா. உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணிடுறாங்க. உடனே இதனால அவர் டென்ஷன் ஆயிருவாரு விஜய் சேதுபதி. டென்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவரு வந்து வீட்டுக்கு போயிருவாரு ஷாருக் கான். அப்பதான் வீட்டுக்கு போவாரு. வீடு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நட்ட நடு காட்டில் ஒரு ஒரு சோல்ஜர், ஆர்மி சோல்ஜரு. வீட்ட சுத்தி ஒரு செக்யூரிட்டி கிடையாது. இப்பதான் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஒரு குவார்டர்ஸ் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு அத்துவான காட்டில் வந்து நடக்க விட்டது போல் ஒரு வீடு. அங்க வீட்ல ஒரு நாய் வேற. அந்த நாய் இருக்கும். அந்த நாய் நாய் வந்து கியூட்டா இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், உள்ள போவாங்க. போயிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அப்படியே அப்படியே பெட்ல படுப்பாங்க. கரண்ட் போயிரும். சரி கரண்ட் போனா என்னடா கழுதைன்னு சொல்லிட்டு அவைங்க பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. அப்போ வெளிய வந்து நாய யாரோ சுட்டுருவாங்க. "ஐயய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அழுவும். அழுதுகிட்டே வந்து வெளிய வருவாங்க 2 பேரும்.
இவரு ஷாருக் கான் ஃபர்ஸ்ட் வெளிய வருவாரு. கத்தி எடுத்துக்கிட்டு வந்தா, அப்புறம் விஜய் சேதுபதியோட ஆட்கள், அப்புறம் விஜய் சேதுபதி எல்லாரும் வந்து தூக்கிட்டு போயிருவாங்க அவர. அப்புறம் இந்த அக்காவ வந்து எல்லாரும் அடிச்சு போட்டுருவாய்ங்க. இந்த மாரி நடக்கும். இதுல என்ன ஆகும்னா, விஜய் சேதுபதி வந்து ஷாருக் கான தூக்கிட்டு போய் கொன்றுவாரு. கொல்ற சீன் காமிப்பாங்க. காமிக்கும்போது அங்க என்ன ஆகும்னா, சுடுவாப்படி துப்பாக்கிய வச்சு. இந்த மாரி லோடு பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு, இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு இது முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஊசி போடுவாரு. ஆ. என்ன ஊசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊசி போட்டா எல்லாமே மறந்துரும். அப்படி ஒரு ஊசி ஒண்ணு போட்டு, அப்புறமா அவர சுட்டு கீழ தள்ளி விட்டுருவாரு. ஆ இங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா படுகோன் அக்காவ வந்து மிரட்டுவாரு ஒரு போலீஸ் ஆஃபீசர். என்னன்னா, "உங்க வீட்ல உன் புருஷன் வந்து பாகிஸ்தானுக்கு துணை போனாருன்னு சொல்லிட்டு நாங்க வந்து கேஸ் எழுத போறோம். அதுக்கு உங்க வீட்ல இருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ன்னு சொல்லி நாங்க கேஸ் எழுத போறோம். நீ வந்து ஒத்துக்கிட்டு இதுல கையெழுத்து போட்டுரு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு. போட்டனா நீ தப்பிச்சுருவ. இல்லன்னா 2 போலீஸ் ஆஃபீசர் விட்டு உன்னைய நான் ரேப் பண்ண சொல்லிருவேன்" அப்படிம்பாரு. உடனே அந்த அம்மா வந்து சரி குடுங்க கையெழுத்து போடுறேன்னு வாங்கி, அப்படியே அவர குத்திட்டு, அப்புறம் அப்படியே அந்த துப்பாக்கி எடுத்து 2 பேரும் சுட்டுரும். சுட்டதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போயி என்ன ஆகும், அந்த அம்மாவ ஜெயில்ல போட்டுருவாங்க. ஜெயில்ல தூக்கு தண்டனை வந்து விதிச்சுருவாங்க. விதிச்ச உடனே விஜய் சேதுபதி வந்து சொல்லுவாரு. உன் சொ "எப்படி நீ தூக்குல சாகப் போற தெரியுமா? உன் கண்ணெல்லாம் வெளிய வந்துரும். உன் நாக்கு தொங்கிரும். உனக்கு மூச்சு முட்டும்." எல்லாம் சொல்லுவாரு. சொல்லிட்டு, "நீ இப்படிதான் சாகப் போற" அப்படின்ற மாரி சொல்லிருவாப்படி. சொல்லிட்டு, சரி ஓகே. அந்த அம்மா வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கும். அப்புறம் கரெக்ட்டா தூக்கு போட கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது மயங்கி விழுந்துரும். என்னடா அப்படின்னு பார்த்தா பிரெக்னன்ட்டா இருக்கும். பிரெக்னன்ட்டா இருந்த உடனே அடுத்த சீன்லயே வளகாப்பு. அதுக்கப்புறம் தான் அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஜெயில காட்டுவாங்க. அந்த ஜெயில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்ல வர்ற அதே செட்டு கொஞ்சம் அங்கங்க பட்டி டிங்கரிங் பார்த்து மாத்திருப்பானுங்க. மத்தபடி அதே செட் தான். அந்த ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5,00,000 பேராச்சும் இருப்பாங்க மினிமம். அவ்வளோ பேர் பெரிய இருக்கிறானுங்க. ஜெயிலு. பெரிய ஜெயிலெல்லாம் குட்டியா தான் இருக்கு. ஒரு செல்லுக்குள்ளே ஒரு 20 பேர் இருப்பாய்ங்க போல. பெட் என்னவோ 3 பெட் தான். ஆமாமா. அந்த படத்துல பார்க்கும்போது டவுட்டா இருந்துச்சு. உள்ள மது மதுன்னு இருக்கானுங்க. அப்ப எப்படி படுப்பாங்க? சும்மா ஒருத்தர் மேல இன்னொருத்தரா படுத்துப்பானுங்க போல. என்னவோ! அதுக்கப்புறம் இருக்கிறது 3 பெட்டோ, 4 பெட்டோ தான். பார்த்தோன்னா ஒரு 6 பேர், 7 பேர் ஒரே செல்லுல இருப்பானுங்க. எங்க உச்சா போவானுங்க? எங்க சாப்பிடுவானுங்க? எங்க குளிப்பீங்க நீங்கலாம்? ட்ரெஸ் எங்க வச்சிருப்பீங்க? என்ன கணக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல அங்க என்ன நடந்திருக்கும்னா, இத்தன பேர் செட்டுன்னு கணக்கு வச்சுட்டு விட்டுருப்பானுங்க. ஆ, இத்தன செட் தான் நாங்க அலோவ் பண்ணுவோம்னு சொல்லி விட்டுருப்பானுங்க போல. ஆர்டிஸ்ட் வந்தாச்சு. ஆமா. அவங்களுக்கு என்ன காசு பண்றது? குடுக்கணும். சரி குடுக்குற காசுக்கு வேலை வாங்கணுமேன்னு சொல்லிட்டு, வா 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 சரி உள்ள வாங்க, வந்து ஓடுங்க. ஆட்டம் பந்து அடைங்க. அவ்வளோதான். அந்த மாரி ஆமா. ஆட்டம் பந்த மாரி உள்ள இறக்கி வச்சுட்டானுங்க. இறக்கி வைக்கிறது எல்லாம் சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்க வச்சு வளகாப்பு நடத்துவாங்க. அப்புறம் வளகாப்பு என்னன்னா, நட்ட நடு ஜெயில்ல உட்கார வச்சு வளகாப்பு நடத்தி, ஒரு தேச துரோகி மனைவி மாரியே இல்ல அந்த அக்கா. அந்த அக்கா என்னவோ ஜாலியா இருக்குது உள்ள. அப்புறம் பார்த்தோன்னா, நாட்டியம்லாம் ஆடி அந்த அக்காவ மகிழ்விச்சுக்கிட்டு இருப்பாங்க. மகிழ்வித்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், புள்ள பிறந்துரும். புள்ள பிறந்த உடனே அப்போ ஒரு சாங். சாங் போட்டு அவரு வந்து வளருவாரு. அப்புறம் கடைசியில பார்த்தா ஜெயில்லயே வளர்ந்துருவாரு அவரு. ஜெயில்ல வளர்ந்துட்டு, ஜெயில்ல அப்படியே ரொம்ப சந்தோஷமா பூவ தட்டி விடுறது, அம்மா பின்னாடியே ஓடுறது, ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்தியா வந்து ஒரு குழந்தைய வளர்த்துருவாங்க. ஜெயில்ல குடுக்குற சாப்பாட வச்சு. வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மாவ அந்த அந்த அவரோட பர்த்டே ஷாருக் கானோட அந்த பர்த்டே அன்னைக்கு வந்து என்ன பண்ணிருவாங்க, இந்த மாரி நீ வந்து உங்க அப்பா மாதிரி தைரியமா இருக்கணும். உங்க அப்பா மாதிரி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா அட்வைஸ் பண்ணி கேண்டில் ஊதி, "போயிட்டு வரேன் பாய்" அப்படின்னு சொல்லி தூக்கு மாட்டி செத்து போயிரும். இல்ல முதல்ல அவனுக்கு எப்படி உங்க அப்பா தெரியும்? அது வந்து அந்த அம்மா சின்ன பிள்ளையில சொல்லிக் குடுத்துருக்கோம். ஓ! ஏங்க இதெல்லாம் தேவையில்லாத கன்டென்ட்ங்க. விடுங்க. சரி ஓகே. ம். தியரில ஏதோ தப்பா இருக்கு. இத மாத்தி அதாவது இந்த படமே ஒரு தேவையில்லாத படம் தான். நம்ம இத வந்து பேசுறோம்னா, நம்ம எவ்வளவு வெட்டியா இருப்போம்ன்றது கம்பெனி சீக்ரெட் வெளிய விடாதீங்க. அதனால அதுக்கப்புறம் சரியா? என்ன ஆகுது ஓகே. அதுக்கப்புறம் என்ன ம். ஆகுது, அந்த அம்மா செத்து போயிருது. அப்புறம் இவரு வந்து இதான உடனே, நயன்தாரா வந்து "ஓ மை காட்" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு, "இப்ப அவரு எங்க? நான் அவர பார்க்கணும்" அப்படின்னு சொல்லும். "அவரு சேஃபா இருக்காரு" அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு உஷாரா சொல்லிரும். ஓ! இப்ப வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த அந்த ம், கவுண்டமணி காமெடி ஒண்ணு வரும் தெரியுமா? ம். கவுண்டமணி செந்தில் காமெடி. அதாவது இவன் வந்து என்னது? செந்தில் வந்து ஒரு மாரி பேசிட்டே இருப்பான். ஆ. இவரு வந்து அடிச்சுட்டு, நீ வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு கவுண்டமணி லெக்சர் எடுப்பாரு. சின்ன லெக்சர் எடுப்பாரு. முடிஞ்ச பிறகு, நீங்க என்னோட அறிவு கண்ண தொறந்துட்டீங்கன்னு கண்ண ஒரு மாரி காமிப்பான் தெரியுமா? ஆமா. அது மாரி அ "யாரையோ கண்ண தொறந்துட்டீங்கண்ணே" அப்படின்ற மாரி சொல்லுவா. சொன்ன உடனே அதுக்குள்ள ஒரு போலீஸ்கார அக்கா வந்து, "ஏய் உன்ன கூப்பிடுறாங்க எல்லாரும் வாங்க" அப்படி சொல்லி இழுத்துட்டு போயிரும். நயன்தாரா அக்கா வந்து ஒரே கன்ஃப்யூஷன்ல இருக்கும். "என்ன இவன்? நான் இப்படிலாம் செய்ய சொல்லி இவன சொல்லவே இல்லையே. இவன் ஏன் அதெல்லாம் செய்றான்?" அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும். அவன் அங்க போனா, "நான் வந்து விஜய் சேதுபதி ஆள்டா. நீங்கலாம் ம். போங்கடா" அப்படின்ற மாரி பேசிட்டு, அவன் அந்த அக்காவோட மைக் எடுத்துருவான். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாமணிய ஷூட் பண்ணிருவான்னு நெனைக்கிறேன். ஆமா. சண்டை நடக்கும். ஷூட் பண்ணிருவாங்க. ஆமா. சண்டை நடக்கும்.
ஷூட் பண்ண பிறகு ஆமா. இதுக்கு மேல தயவு செஞ்சு நீங்களே சொல்லிருங்க. இதுக்கு மேல என்னால முடியாதுங்க. சரி பார்ப்பேன். எது கொண்டு வர எனக்கு தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, ஷூட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஷூட் பண்ண பிறகு இந்த இவளுக்கு வந்து நெஞ்சில அடிபடும். நெஞ்சிலே எங்கேயோ அடிபடும். எனக்கு ஞாபகம் இல்ல. அடிபட்டுருச்சு. ஸோ அடிபட்ட பிறகு என்ன பட்டுருச்சா? பண்ணுவாங்கன்னா, அடிபட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி எங்க இன்னொன்னு நடக்கும். என்ன ஆகும்னா, அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு போயிருவான். அந்த குட்டி பொண்ண. ஆ அதத்தான் இவன் காப்பாத்திருவானே. அதுதான் கூட்டிட்டு போயிருவாப்படி. அப்பா ஷாருக் கான் வந்து அத காப்பாத்திருவாரு. ஆ பையன் ஷாருக் கான் இங்க என்னவோ நடக்கும்யா. அச்சச்சோ! பேசுறதுக்கே நமக்கு இவ்ளோ வெறுப்பா இருக்குதே! இதுல எப்படி நடிச்சிருப்பாங்க? அது அத நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி ஓகே. ம். கதைய சீக்கிரம் முடிச்சிடலாம். இதுக்காக கொஞ்சம் வேகமா போயிரலாம். இதுக்கு மேல போனா ஓகே. நமக்கு எனக்கே தூக்கம் வருது. அதான் முடியல. இதுக்கப்புறம் ம். அவங்க வருவாங்க. சண்டை நடக்கும். பயங்கரமா என்னலாமோ பண்ணுவானுங்க. சண்டை போட்டு அவன அடிச்சு தொரத்திருவானுங்க. அப்புறம் அப்பா ஷாருக் கான் வந்து காப்பாத்திருவாரு. காப்பாத்திட்டு ஒரு ரகசிய இடத்துக்கு கூட்டு போயிருவாரு குழந்தைய. ஆ ம். கரெக்ட் தானே? கரெக்ட்டா தானே பேசுறேன்? கரெக்ட் தான். குழந்தைய வர கொண்டு வந்துருவாங்க. இவனும் எல்லாம் சேஃபா வர்றதுக்கு வந்துருவாங்க. ஆமா. வந்த வந்துட்டு அங்க பிறகு உட்காந்து ஷாருக் கான் வந்து ஒரு அ மினி மாடல் ரெடி பண்ணியிருப்பாரு. ஆ என்ன மாடல்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எப்படி நம்ம வந்து இது பண்ண போறோம்? அ அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி எப்படி நம்ம வந்து இது பண்ண போறோம்? இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி ஏதோ ஒரு டீல் போடுவாரு. என்ன டீலு? ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு டீல் போடுவாரு. என்னன்னா, நீங்க ஓகே, வந்து ஓகே, ஓகே. எவ்வளவு டாக்ஸிக்கான ஃபேக்டரியா இருந்தாலும் இந்தியால ஓப்பன் பண்ணலாம். அது வந்து ஒரு குளோபல் எக்கானமி. நீங்க ம். எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. சொன்ன உடனே மாஸ்க் போட்ட ஒரு ஆ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவரு நம்ம டார்க் நைட் ரைசஸ்லருந்து இவரு பெயின் கேரக்டர் மாரி ஒருத்தவங்க உட்காந்துருப்பான். ஆமா. அது யார் ஆக்சுவலா? அவன் வந்து ரஷ்யன் மாஃபியா. ஓகே. ரஷ்யன் மாஃபியா பக்கத்துல வந்து சிறுத்தை குட்டி ஒண்ணு வச்சிருப்பான். சிறுத்தை எதுக்கு ஆ வச்சு ரெஃபரன்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவ ரெஃபரன்ஸ் பண்றாங்களோ! அவரா இருக்குமோ? ஒரு வேளை இருக்குமோ? ம். ஒரு வேளை சரி இருக்கும். என்னன்னு தெரியல. அது என்னன்னு அந்த பார்த்துட்டு நபரா இருக்குமோ? இருக்கட்டும். அதுவா தான் இருக்கும். சரி. உடனே வந்துட்டு அவரு வந்து சொல்லுவாரு, "நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்." அவன் என்ன சொல்லுவான்னா, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றது?" அப்படின்னு கேட்ட உடனே, "இங்க இருக்க எலக்ஷன் தான் இது. இந்த எலக்ஷன நம்ம ம். வந்து இது பண்ணி கவர்மெண்ட்ட வாங்கிட்டோம்னா, நம்ம என்னனாலும் பண்ணலாம். எலக்ஷனுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வேணும். நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் போடுறேன். நீங்க எவ்வளவு போடுறீங்க? மீதி 80% நீங்க தான் போடணும்." அப்படிம்பான். உடனே இவங்க எல்லாரும் வந்து சும்மா இருப்பாங்க. அப்ப இவன் மட்டும் ஒருத்தன் வந்து சொல்லுவான், "நான் போடுறேன்னு." சிறுத்தைக்குட்டி வச்சுட்டு ஒரு பிசினஸ் மேன் சொல்லுவான். சொன்ன உடனே அவன் அவன் தான், வேற அவன் ஏதோ தான். இன்னொருத்தனோட பேர் சொல்லி, "அவரோட பணம் இது. அவருக்கு தெரிஞ்சா உன்ன முடிச்சிருவாரு தெரியுமா?" அப்படின்னு. "தெரியும்." சொல்லிட்டு, "ஓகே. அப்ப நான் உனக்கு பணம் தரேன். உனக்கு நான் டீல் பேசுறேன்னு" சொல்லிட்டு இது பண்ணிருவான். அப்போ வந்து இது இவங்களுக்கு எப்படி தெரியும்ன்றது நமக்கு தெரியாது. இவங்களுக்கு இது எப்படியோ ம். தெரிஞ்சிரும். தெரிஞ்சு விஜய் சேதுபதி பணத்த நம்ம தூக்கணும். ஏன்டா அவ்ளோ பெரிய இதுல இருந்து அவ்ளோ காசு குடுக்குறான். அதெல்லாம் கண்டெய்னர்லயாடா ஏத்திட்டு வருவான். ஆன்லைன் டிரான்சாக்ஷன். இல்ல. இதுக்கு முன்னாடி தான் இவனே வந்து 40,000 கோடி வந்து கண்ண மட்டும் ஸ்கேன் பண்ணா கை வச்சா மட்டும் போதும். டக்குனு ஸ்கேன் அனுப்பிட்டாரு 40,000 கோடிய. ஆமா. டக்குன்னு. நான் வந்து எதிர்பார்த்தேன். கொஞ்சமாச்சு ஏதாச்சும் அதுக்கப்புறம் இந்த மொத சீனுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கும். கடைசி வரைக்கும் ஒரு யூஸும் இல்ல. ஏன் யூஸ் இல்ல? அதுக்கு என்ன யூஸ்ன்னு இருந்துச்சு? அதான் வந்துட்டு ஸ்க்ரீன ஃபில் பண்ணிட்டு போனாங்கல்ல. அத விட பெரிய யூஸ் வேணுமா? கண்டிப்பா. அட்லி படத்துல அதுவே பெருசு. ஓகே. எனிவே அ உடனே என்ன ஆகுது, அப்பா ஷாருக் கான் போயிட்டு வண்டியெல்லாம் உடனே ஷாருக் கான் வந்து அதுக்குள்ள ஒரு குட்டி மேப் ரெடி பண்ணிடுறாரு. மேப் ரெடி பண்ணி, இதுதான் வந்து அந்த இது. இத தான் நம்ம தூக்க போறோம் அப்படின்ன உடனே, "தூக்கிட்டா போச்சு" அப்படி சொல்லி ஆளாளுக்கு ஒரு ட்ரக்க தூக்கிருவானுங்க. அ அது யாரு ஷாருக் கான் அப்பா மற்றும் அவங்க எல்லாம் தூக்கிருவாங்க. தூக்கிட்டு அவங்க போய் வந்து இது வந்து ஒரு சேசிங் சீன் நடக்கும். நடந்த உடனே எல்லாருமா கும்பலா போய் தூக்கிருவானுங்க. உடனே நயன்தாரா வந்து அந்த 6 பொண்ணுங்கள கூட்டிக்கிட்டு எலக்ஷன் கமிஷன் வண்டிய வந்து நிப்பாட்டி, "ஐயா பிரசவத்துக்கு போகணும்யா" அப்படின்னு. உடனே வந்து சரி இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் ஆன் தி வேல வந்து கன்ன காமிச்சு, "கம் ஆன் எலக்ஷன் கமிஷன் வண்டி ஸ்டாப்" அப்படின்னு சொல்லிட்டு இ இவிஎம் மிஷினெல்லாம் தூக்கிட்டு வந்துருவானுங்க. தூக்கிட்டு வந்து வச்சுப்பானுங்க. அதுவும் எங்க ஜெயில்ல வந்து பெருசா அடுக்கி வச்சிருப்பானுங்க. ஒரு 100 அடிக்கு. அ அடுக்கி வச்சுட்டு அப்புறம் அந்த காச வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, அங்க அங்க வச்சுப்பானுங்க. என்னென்னவோ பண்ணுவானுங்க. பண்ணிட்டு கடைசியில பார்த்தா இவரு சஞ்சய் தத் வருவாரு. அந்த ஜெயில்ல இருக்கிறவங்களலாம் நான் இது பண்ண போறேன். இருக்கிறதெல்லாம் நான் ரிட்ரீவ் பண்ண போறேன் அப்படின்னு. பண்ண போறேன்னோனே, அவரு வந்து என்ன பண்ணுவாரு, உள்ள வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புவாரு. கடைசியில பார்த்தா, அங்க தான் ட்விஸ்ட்டு. போற போலீஸ் ஃபோர்ஸ் 100 பேரு. அங்க வந்து சுமார் ஒரு 7,50,000 கைதிகள் இருக்காங்க. ஆமா. அத வந்து ஆமா. அத்தன பேர்ட்டயும் இது கன்னு. கையில கன்னு அது எப்படி அவளுக்கு கன்னு வந்துச்சு? அந்த ஆயுத கிடங்கு வந்து ஷாருக் கான் வந்து வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. அது வந்து அடுத்த பார்ட் ஜவான்ல வரும். அதனால நீங்க வந்து கேள்வி ஓகே, கேட்காதீங்க. ஓகே. ம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அ எல்லாரும் வந்து புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், பெரிய பெரிய கன்னு, ரிவால்வர் என்னெல்லாமோ வச்சிருக்கான்டா. வச்சுக்கிட்டு வந்து அப்படியே அந்த போலீஸ சுத்தி சுடுறாங்க. சுட்டுட்டு என்ன பண்றாய்ங்க, அவங்க சுட்டுட்டு அப்புறம் அந்த ஒரு போலீஸ்காரன வந்து ட்ரவுசர உருவி வெளிய அனுப்பிடுறாங்க. ம், ம். அனுப்புனோனே அவரு வெளிய வந்து சொல்றாரு, "சார் இங்க சுத்தி சுத்தி வந்து பாம்பு இருக்கு" அப்படின்னு.
கன்னி சஞ்சய் வெடி, தத் வந்து கன்னி வெடி. கன்னி வெடி கன்னி வெடி இருக்குன்னோனே, அவரு வந்து ஒரு 4 கல்ல தூக்கி போட்டு கன்னி வெடியெல்லாம் இது பண்ணிட்டு, டிஃப்யூஸ் பண்ணிட்டு நேரா உள்ள போறாரு. போனா டிவில வந்து வருது, இவ்ளோ இவிஎம் மிஷின் இருக்கு அப்டின்னோனே, அப்போ வந்து ஷாருக் கான் வீடியோல வந்து பேசுறாரு. நீங்க எல்லாம் ஓட்ட சரியா போடல. ஓட்டு சரியா போடுங்க. உங்க ஓட்டுல தான் இது இருக்கு. அப்படியா இப்படியான்னு ஒரு 1 1/2 மணி நேரம் பேசுறான். பேசிட்டு அந்த ஆள் போயிடுறான். இதுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னா, அந்த வண்டிய கடத்த போனார்ல அவங்க அப்பா. விஜய் சேதுபதி வண்டி. அவரு வந்து விஜய் சேதுபதிட்ட மாட்டிக்கிறாரு. அவன் வந்து பேஸ்பால் பேட் எல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் அந்த அவங்க அதாவது ஷாருக் கானோட அப்பாவோட கூட்டாளிகள் எல்லாம் அப்படியே டமார் டமார்ன்னு ஒவ்வொரு பாலா போட்டு அடிச்சிடுறான். அடிச்சுட்டு அப்புறம் கடைசில வந்து அவன ஷாருக் கான் ஷூட் பண்ண வர்றான். ஷூட் பண்ண வரும்போது, "ஐயோ! அவர சுட்றாதீங்க." அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னோனே, "நீ வந்து அந்த ஜெயிலுக்கு போற வழிய சொல்லு. சுரங்க பாதைய சொல்லு." அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட உடனே அப்புறம் ஒருத்தன் வந்து காட்டி குடுத்துறான். உடனே இவங்க இங்க வந்து இவிஎம் மிஷின்லாம் வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறபோது, அவரு அதுல என்ன ஹைலைட்னா, இவிஎம் வீடியோல காட்டுவானுங்க. காட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தா, அந்த இவிஎம் மிஷின்லாம் காணாம போயிரும். அத வந்து ஒரு ட்ரக்ல ஏத்தி வெளிய அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணுவானுங்க. ஆ வெளிய அனுப்பிச்சுருவானுங்க. ஆமா, வெளிய அனுப்பிச்சுருவானுங்க ட்ரக்ல ஏத்தி. இதுக்கு நடுவுல அந்த சின்ன குழந்தைலாம் வேற வெளிய வந்து ஏதோ சொல்லிட்டு போகும். ஏதோ இது பண்ணிட்டு போகும். என்னெல்லாமோ நடக்கும். எதுவுமே வந்து ரெலவன்ட்டோ, முக்கியமோ கிடையாது. சும்மா சீன் வைக்கணுமே, சரி சம்பளம் குடுக்குறோமே அப்படின்ற மாரி தான் வச்சிருப்பாய்ங்க. அப்புறம் சஞ்சய் தத்தும் வந்து அதாவது ஒரு போலீஸ்காரனா சஞ்சய் தத் என்ன பண்ணணும்? போய் என்ன பிளான் போட்டு என்னன்றத பண்ணணும். ஆனா அவரு அதெல்லாம் பண்ண மாட்டாரு. புடிக்கணும். அவரு வந்து ஷாருக் கான் பேச்ச கேட்டு வாவ்! கிரேட்! ட்ரூ! ம். 100% அப்படின்னு 100 பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவிஎம் மிஷின வெளிய குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஷாருக் கான் எல்லாரும் வந்து ஜெயிலுக்கு வந்து கூட்டு வந்துருவாரு விஜய் சேதுபதி. கூட்டிட்டு ம். வந்துட்டு சண்டை போட்டுப்பானுங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில என்ன ஆகும்னா, திடீர்னு வந்து ஆ விஜய் சேதுபதி வந்து அப்பா ஷாருக் கான கொல்ல போவான். அப்போ ஆ. வந்து தான் ட்விஸ்ட் இருக்குது. அப்போ அப்படியே கிளிக் கிளிக்ன்னு அந்த துப்பாக்கி சுடாது. அந்த சத்தத்த கேட்ட உடனே அப்பா ஷாருக் கானுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துரும். எல்லாமே ஞாபகம். அவர அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ட்டு இருப்பாரு. சுத்தி வந்து எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ம். அதாவது போலீஸ்காரங்க வர்றப்போ வந்து எல்லா கைதிகள்ட்டயும் துப்பாக்கி இருந்துச்சு. எல்லாரும் ஷூட் பண்ணாங்க. ஆமாமா. இப்போ விஜய் சேதுபதி வராரு. துப்பாக்கிலாம் காணோம். எல்லாரும் செல்லுக்குள்ள இருக்காங்க. இல்ல, இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்படியே கல்லு மாரி நின்னுட்டு இருக்கானுங்க. இத்தனைக்கும் அவன் வந்து அந்த அடி வாங்கியிருக்கான். ஆமா. அது பாஸ் அடி வாங்குறானே போய் தூக்குவோமே! சரி பாஸ அடிச்சவன போய் அடிப்போமே! எதுவுமே கிடையாது. இவன் ஆடி நிக்கிறாய்ங்க. நல்லா படத்துல நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, எல்லா அடியாளும் வந்து விஜய் சேதுபதி அடி வாங்குறத வந்து அப்படியே காமா, கூலா பார்த்துட்டு இருப்பானுங்க. பாஸ் இப்ப என்ன பாஸ் பண்றது? அப்படின்னு இல்ல, ரோட்ல போய் நில்லு லாரி வரும் ஏத்து. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த பருத்தி மூட்டை காமெடி இருக்கு தெரியுமா? அந்த மாரி வந்து நிக்கிறானுங்க. அது குடோன்ல இருந்திருக்கலாம். அதான் இவங்க குடுக்குற காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வந்து சும்மா நில்லுங்கடான்றான். பேச்சு வாக்குல சொல்லியிருப்பாரு. அவைங்க சீரியஸா எடுத்துட்டு, சரி நம்ம பாஸ் வேலை குடுத்துருக்காருன்னு வந்து பேசாம நின்னுட்டு இருக்கானுங்க. வந்து நின்னுட்டு இருப்பாங்க. நின்னுட்டு இருக்கும்போது, அவர் அடி வாங்கின உடனே, ஐயோ! வாவ்! வண்டர்ஃபுல். டேய் அவனுங்க எமோஷனல் சீன் பண்ருக்கானுங்க. நீங்க என்னடா பண்றீங்கன்னோனே, அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அடிப்பாங்க. அடிச்ச உடனே ம். அப்புறம் மாறி மாறி சண்டை போடுவானுங்க. ஏதோ நடக்கும். அதுக்கப்புறம் என்னாகும்? அதுக்கப்புறம் சண்டை போட்டு விஜய் சேதுபதி தூக்குல போட்டுருவானுங்க. சரி, அங்க நாங்க ஏன் சீக்கிரம் முடிக்கிறோம்னா, எங்களாலயே முடியல. அது பேசி பேசி மண்ட காயுது. முடியல. எங்களுக்கு வந்து தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே ஸ்ட்ரெஸ் ம். ஆவுது. அதாவது இதுவரைக்கும் நம்ம 1 1/2 மணி நேரம் கிட்ட ஓட்டி பேசிட்டோம். அந்த அளவுக்கு இந்த கதையில ஏதாவது இருக்கா அப்படின்னா, வெறும் சாணி தான் மிஞ்சுது. இப்ப வந்து பார்த்தோம்னா, இந்த படம் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு கேவலமான படம் தான். ஸோ அதுல மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா. அது இல்லவே இல்ல. ம். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, இந்த படம் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஹிந்தில. ஸோ அதனால ஃபி ஆமா ஹிந்தி ஹிட் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து ஃபியூச்சர்ல இதே மாரி இன்னும் கிரிஞ்சு படம்லாம் வரதான் செய்யும். ஸோ எல்லாரும் மனச திடப்படுத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏன் இது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? நான் ஆமா. சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாரி பாலிவுட்ல வந்து அந்த கதை பஞ்சம்ன்றது ஒண்ணு பெருசா இருக்கு. ஏன்னா வந்து பாலிவுட் சினிமா வந்து முன்ன மாரி இல்ல. பாலிவுட்ல முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கதையா இருக்கும். கமர்ஷியலும் இருக்கும். பட் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கமர்ஷியல் வந்து அவங்களுக்கு எடுபட மாட்டேங்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஹிந்தி ரைட்ஸ்லாம் விப்பானுங்க. அது விக்கும்போது என்ன பண்ணிருவாங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் இருக்கும். வடக்கல. அது மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு மைன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது நீங்க நெறைய மீம் பேஜ்ல பார்த்தாலும் அந்த லோகோலாம் போட்டுலாம் இருக்கும். ஸோ அங்க வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, அவன் வந்து அங்க ஸ்ட்ரீம் பண்ணிடுறானா, ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவல் கதை என்னன்றது தெரிஞ்சு போயிருச்சு. அங்க ரீமேக் எடுக்கிறதா இருந்தா அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால நீங்க வந்து அங்க பார்த்தீங்கன்னா, எந்த ரீமேக் படம் ஓடியிருக்காது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த காஞ்சனா படம். அந்த படம் பார்த்திருக்கீங்களா? காஞ்சனா யாராவது பார்க்காம இருப்பாங்களா? கண்டிப்பா. ஹிந்தி 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 காஞ்சனா. இல்லங்க. அந்த அளவுக்கு எனக்கு மன தைரியம் இல்லங்க.
அந்த மாரி வந்துட்டு இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அத பத்தி உள்ள ஓகே, கதையிலே போய் பார்க்குற வரைக்கும்லாம் ஒண்ணும் இருக்காது. காஞ்சனா ஓகே. எந்த அளவுக்கு குப்பையா இருக்கோ, அத விட பெரிய குப்பை அது. ஹிந்தி ம்ஹ்ம். வெர்ஷன்றது. ஓகே. ஓகேவா? ஸோ, இங்க வந்து என்ன பிரச்சனைன்னா, இங்க குப்பையா இருந்தாலும் அந்த குப்பை ஓடிடுது. இப்ப லாரன்ஸ் மாரி ஆட்கள்லாம் வந்துட்டு ஒரு சீரிஸ் வச்சுலாம் இப்ப சன் பெரிய இது. அவனே வந்து இது என்னது அது? ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ ஆமா. லான்ச்சு, ஃபேன்ஸ் ப்ரீ கிளப். ரிலீஸ் ஈவென்ட்டு அதான் இத்தனையும் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. எங்க காசு வருது இதெல்லாம் வந்துட்டு. எல்லாம் இவன நம்ம நம்பி போய் போட்டா ஒரு பார்க்கறதுல மினிமம் தான். கேரண்டி மாரி அதான். எல்லாரும் போய் பார்க்குறாங்க. 2வது சின்ன குழந்தைகள புடிச்சுடுறானுங்க. ஸோ இந்த ம். படத்துல சின்ன பிள்ளைங்கள புடிக்கிற மாரி இருக்கான்னா, இல்லன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது இல்ல. பெருசா இது வந்து இது என்னன்னே தெரியலங்க. இது விஜய் படம் மாதிரியும் இல்ல. ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லங்க. நான் சொல்றேன்ல சாணி தான் மிஞ்சுச்சு இதுல. சரி, ஓகே. ஸோ இது ஒரு ரீசனு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் படம் ஏன் ஓடுறதுன்னா, அந்த நெப்போட்டிசம் டேக் வந்து கொஞ்சம் பரவலா பரவ ஆரம்பிச்சுச்சு. எப்பன்னா சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ம். ஆமா. இப்ப வந்து நம்ம ஊர்லயே வந்துட்டு இவரு சூர்யா ஃபேமிலியா இருக்கட்டும், சூர்யா, கார்த்தி, இன்னும் கொஞ்சம் பேர் ம். இருக்காங்க. விஜயா இருக்கட்டும். ஓரளவுக்கு ஓகே. ஆல்மோஸ்ட் ஆனா நம்ம ஊர்ல என்னன்னா, டேலண்ட் இருந்தா நிப்பானுங்க. இல்லைன்னா காணாம போயிருவானுங்க. கண்டிப்பா. அது வந்து ஓகேவா? உண்மதான். இப்ப பாலிவுட்ல எப்படின்னா, அவங்களே வந்து புஷ் பண்ணுவாங்க. நீங்க தான் வந்து நடிக்கணும். இப்ப வந்து என்ன சொல்றது, இந்த கபூர், கான் இருக்காங்க இல்லையா? இதான் 2 ஆமா. மெயினான ஒரு டாமினேட்டிங் பீப் ஸோ கபூர் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்க, தெரியாதவனுங்க, அவனுக்கு தூர சொந்தமா இருப்பான் ஒருத்தன். அவன் அடுத்த நாள் ஆக்டரா இருப்பான். அவளுக்கு ரொம்ப தெரியாத, ரொம்ப தூரத்து சொந்தத்துல ஒரு சின்ன பொண்ணு தான் இருக்கும். அத கூட்டு வந்து நடிகைக்கிறானுங்க. ஸோ அந்த மாரி பண்ணவும் என்ன ஆயிருதுன்னா, அது குறிப்பிட்ட சர்க்கிள்லயே போய் அது ஒரு கட்டத்துல அது சலிச்சு போயிரும் ஆடியன்ஸ்க்கு. ம். இது பத்தாதுன்னு இவங்க ரீமேக் பண்றேன்ற பேர்ல என்னென்னலாம் கூத்தெல்லாம் பண்றாங்கன்னு நம்ம நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இங்க வந்து உருப்படியா ஒரு கதை இருக்கும். அந்த கதைய எப்படி கொலை பண்ணணும்ன்றத நம்ம அவங்கள பார்த்து தான் கத்துக்கணும். ஓகே. இது பத்தாம வேற என்ன இருக்குது? உங்கள்ட்ட ரீசன் ஏதாவது இருக்கா? இந்த படம் ஹிட் ஆனதுக்கா? இந்த படம் ஹிட் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, இப்போ தமிழ் சினிமாலயுமே வந்து கதை பஞ்சம்ன்னு சொல்றத விட, ஒரு கிரைசிஸ்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, நம்ம வந்து கடைசியா வந்து ஹிட் ஆன படம் அப்படின்னு நம்ம எதையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கடைசியா இப்போ ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் சூப்பரா இருந்துச்சு. அப்படின்னு நம்ம ஒரு படத்த பாயிண்ட் அவுட்டே பண்ண முடியாத அளவுக்கு தான் படங்கள் வந்துகிட்டு இருக்கு இப்போ. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து கண்டிப்பா இதெல்லாம் ஓட தான் செய்யும். ஏன்னா ஆடியன்ஸ் ஆர் ஹங்ரி ஃபார் சம்திங். தே தே ரியலி நீட் டூ பி அந்த ஒரு இது வந்து இருக்குது. ஏதாச்சும் ஒண்ணு ஒரு நல்ல படம் இருந்துராதா? பார்க்கறதுக்கு நான் குடுக்குற ரூ. 200க்கு ஒர்த்தா ஏதாவது இருந்துராதா? ஏன்னா நீங்க தியேட்டர்ல போய் பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. இல்லன்னே சொல்ல முடியாது. ஹிட் ஆச்சான்னு எனக்கு தெரியாது. பட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, ஷாருக் கான் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ தமிழ் படம் நடிச்சிருக்காருன்னுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா தெலுங்கு படமும் தமிழ்ல வந்து ரிலீஸ் ஆகும்போது நான் போய் பார்ப்பேன். அப்போ வந்து தெலுங்கு ஹீரோஸ்க்கு கூட இவ்ளோ வந்து மார்க்கெட் இருக்கான்னு தெரியல. ஆனா ஷாருக் கானுக்கு வந்து பயங்கரமா கத்துறாங்க. ஒரு 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 இது இருக்குது. இது இருக்குது. பிரசன்ஸ் இருக்குது. அதனால கண்டிப்பா ஏன்னா இங்க ஒண்ணுமே பெருசா வரல. சொல்லிக்கிற மாதிரி இப்படி ஒரு செம்ம ஹிட் படம் வந்துச்சுடா. இப்போ இதுக்கு முன்னாடி பழைய படம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய அப்படியே நிஜமாவே 100 நாள் ஓடுற படம்லாம் வந்திருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நல்ல படம் அப்படின்ற மாரி எதுவுமே வரல. என்னைய கேட்டா அதான் ரீசனா சொல்லுவேன். ஆமா. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு இதானே வருது. இப்ப வந்து படத்துல வந்துட்டு வேற ஒரு ஆக்டர்ஸ் போட்டுறது. அவங்களுக்கு ஒரு சீன் வச்சுட்டா படம் ஓடிரும் அவ்வளோதான். கதையே ஆ. கதையாவது மண்ணாங்கட்டியாவதுன்ற மாரி ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. இப்போ விக்ரமுமே வந்து ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டி தான். இதான் சொல்றேன்ல எல்லா படமுமே அப்படிதான். இப்போ ஒரு சொல்லிக்கிற மாரி எதுவுமே இல்ல. எந்த லாங்குவேஜ்லயுமே பெருசா. அதனால வந்து ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ்ல தான் நம்மளே போய்க்கிட்டு இருக்கோம். அந்த கிரைசிஸ்ல வந்து இருக்கிறதுனால இதுவும் வந்து அப்படியே ஓடிருச்சு. சரி இதையாவது குடுத்தீங்களேடா! நல்ல வேளை ரொம்ப கேவலமா இருக்கும்னு நெனச்சேன். 4 மாஸ் சீன் சொருகி ஓட்டிட்டானுங்க. அப்படிதான். ஸோ அப்ப ஆக மொத்தம் இனிமே சினிமான்றது கதை கிடையாது. வெறும் சீன் தான். இல்லையா? ஏன்னா இந்த ஜவான் படத்துலயுமே நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு எலிவேட்டிங் சீன் இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு ம். ஒருக்கா அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுற மாரி. இல்லன்னா அந்த படத்த யாராலயுமே பார்க்க முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு அட்லி அங்க ஜெயிச்சதுக்கான காரணம். ஸோ இப்ப அட்லி எப்படி இருக்காருன்னா, அடுத்து ஷாருக் கானோட ஒரு படம் பண்ற மாரி பேசுறாங்க. வேற சல்மான் கான் வேற கூப்பிடுறாராம். படம் பண்ணுங்க வாங்கன்னு சொல்ட்டு. நான் அவருக்கும் ரீசென்ட்டா பண்ணி நடிச்ச படம் எதுவும் ஓடல. ஷாருக் கானுக்கு பதான் வந்து வெறும் அந்த டான்ஸ காமிச்சே படத்த ஓட்டிட்டானுங்க. வேற ஒரு ரீசனும் கிடையாது. கதை மாரி அதுல ஒண்ணும் கிடையாது. பதான்ல வந்து. வேற என்ன இருக்கு? வேற அந்த நெப்போட்டிசம்ன்றது ஷாருக் கான பாதிச்சுச்சான்னு எனக்கு தெரியல. பட் கபூர் ஃபேமிலிய பாதிச்சுச்சு. இந்த இதுல வந்து தீபிகா வந்து இதானே? கபூர் கிடையாதுல்ல அவங்க ஆக்சுவலா? இல்ல. அவங்க அதெல்லாம் கிடையாது. ஓகே. தெரியலங்க. கபூர் கிடையாது. அவங்க குடும்பம் வேற எதுலயாவது இருக்கும். நமக்கு அந்த குடும்ப பாலிடிக்ஸ்லாம் தெரியல. ராப் அப் பண்ணிடலாமா? அதுக்குள்ளயா? இருங்க. நான் ஒரு முக்கியமான செக்மெண்ட் வச்சிருக்கேன்.
சொல்லுங்க, சொல்லுங்க. நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். எந்தெந்த படத்துல இருந்து எத எத எங்கெங்க சொருகுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்ட சொல்லாம போனேன்னா என் மனசு வெடிச்சுரும். நீங்களும் வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. அனுப்பிச்சுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் எந்தெந்த படம் எங்கெங்கன்னு சொருவிறலாம். ஓகே. இப்ப வந்து லிஸ்ட்ட வாசிக்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரம்பம். அது எங்க இருந்து வந்துச்சு? ஆரம்பம் வந்து மூன் நைட். ஆ 3 ஐட்டம். அப்போகாலிப்டோ அதுக்கப்புறம் மூன் நைட். ஓகே. ஆரம்பம்னு அந்த ஆரம்பம் இல்ல. படம் ஆரம்பம். ஏங்க அதாங்க இல்ல, இல்ல. ஆரம்ப படம் சீனு இருக்கும்ல, அது எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கிறேன். அது வந்து பட சீன்லாம் இல்ல. அந்த கதை ஸ்டோரி லைனே அதானங்க. ஓ! ஹெல்மெட் போது அதுல வந்து என்னன்னா, இது போயிரும். ஆ அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போயிரும். இதுல ம். வந்து துப்பாக்கி போயிரும். எப்படி காப்பி அடிச்சா என்னங்க? சரி, ஓகே. இதுக்கு அடுத்து தாய்நாடு. ஓகே. அது வந்து இவரு விஜயகாந்த் படமா? அது வந்து அவரு படம் இல்ல. ஐயோ! அவரு பேர் என்னங்க? அச்சச்சோ! திடீர்னு அவரு பேர் மறந்துருச்சே. இருங்க பேர என்னப்பா அவரு பேர் பாத்துரலாம். என்னப்பா? ஒரு நிமிஷம் இருங்க பாத்துரலாம். தாய்நாடு இவர் நடிச்ச படம். சத்யராஜ் படம். அவரு போட்டுருக்கான், படங்களா? போட்டுருக்கான். ஆமாமா. அந்த மிலிட்டரி சத்யராஜ் அந்த படம். படம் தானே சொல்றீங்க. கரெக்ட் தானே? அதேதான், அதேதான். சத்யராஜ் படம். ஆமா. அது ஒண்ணு. அப்புறம் அ பாகுபலி. பாகுபலியில வந்து நீங்க கேட்கலாம். எந்த சீன் அப்படின்னு சொல்ட்டு. அது வந்து இது அ அது என்னது? அந்த விஜய் சேதுபதி கூட அப்பா ஷாருக் கான் வந்து ஒரு சண்டை போடுவாப்படி. ஆ. அதுல எந்த அளவுக்கு இந்த ஆள் காப்பி அடிச்சான்னா, ஃப்ரேம் கூட விடாம அப்படியே வச்சிருக்கான். இதுல அவன் கண்ணு ம். தெரியும். அதுல இவன் கண்ணு தெரியும். அந்த 2 கண்ண இது பண்ற அந்த சீன் வந்து அப்படியே அப்படியே வச்சிருப்பாப்படி. அது ஒண்ணு. அப்புறம் RRR. ட்ரிபிள் ஆர்ல அதாவது ட்ரிபிள் ஆர்ல வந்து ஒரு சண்டை ஒண்ணு வரும். ஒரு காட்டுக்குள்ள வச்சு ராமர் கோயில் கிட்ட வச்சு ஒரு சண்டை வரும். அந்த சண்டையில ம். பார்த்தீங்கன்னா, இதே அந்த 3 இப்போ இந்த இதுல வர்ற சண்டை மாரியே அந்த ஒரு அந்த ஒரு இது அ ஃப்ரேமு அப்புறம் அந்த மியூசிக் அதெல்லாம் போட்டிருப்பானுங்க. அது ஒண்ணு. அப்புறம் சிவாஜி படம். சிவாஜி படத்துல என்ன நடக்கும்? ஆ இந்த சீரு. எப்படி சொல்றது? சிவாஜி படத்துல இருந்து எதுப்பா எடுத்திருப்பாங்க? இது அந்த கரப்ஷன ஒழிக்கிறேன் அதுவா? இந்த கான்செப்ட்டா? ஆமா. கரப்ஷன அது எது பொதுவான ஒரு சங்கர் படங்களோட ஒரு இது கலவைன்னு வச்சுக்கலாமா? அந்த இவரோட ஸ்பீச்சு. அது ஒண்ணு. அப்புறம் வலிமை படத்துல சுடுவாய்ங்களே சுத்தி நின்னு. ஆ. அத மாரி சுத்தி நின்னு கைதிகள்லாம் சுத்தி நின்னு இவைங்கள சுட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. என்ன நடக்குது? எவன் எங்க என்ன பண்றான்? அப்புறம் மெர்சல் ஏற்கனவே சொல்ட்டோம். மணி ஹெய்ஸ்ட் இல்ல, இல்ல. மெர்சல் வந்து நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா மெர்சல் ஆல்ரெடி அது எப்படின்னா, ஒரு ஒரு காப்பியிலிருந்து வந்த ஒரு ஒரு படத்த வந்து நீங்க இன்னொரு காப்பி ஆக்க முடியாதுல்ல. அது ஆக்க அவரோட படம்னால முடியாதுங்க. அத நம்ம விட்டுறலாம். அவர் படத்த எக்செப்ஷன். அவரே ஓகே. ஆ இதுக்கு அடுத்து மணி ஹெய்ஸ்ட். மணி ஹெய்ஸ்ட்ன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன ஆமா. ஆ. பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆ மணி ஹெய்ஸ்ட் வந்து நீங்க எங்க எடுத்துக்கலாம்னா, இத எடுத்துக்கலாம்ல மணி ஹெய்ஸ்ட் வந்துட்டு. அந்த ஃபைனல்ல வரும்ல. ஆமா. எல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு, அது பீஸ்ட்லேருந்து தான் வரும். அது பீஸ்ட்ல வந்து சாங்காண்டி எடுத்தது. அதுக்கப்புறம் ஆ. இந்த படம் தூம் 2 இருக்கு இல்லையா? ஆ. அதுவுமே வரும். ஓகே. ம். அங்கேயுமே கிளைமாக்ஸ் வரும். அதுக்கு அடுத்து என்ன படம் இருக்குது? பேரரசா? ஆமா. பேரரசுல வந்து என்ன பண்ணுவா அப்டின்னா, விஜயகாந்த் இதே மாரி அப்பா, மகன் வந்து சேர்ந்து இது பண்ணுவானுங்க. அதுலயும் டுவல் ரோல் தான். அதுலயும் இந்த மாரி வந்துட்டு காமெடி பண்ணிட்டுருப்பானுங்க. இத பண்றேன், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இது பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டுருப்பானுங்க. அடுத்த படம் என்னது வில்லா? ஆமா. இது வந்து வில்லு வந்து நான் ஆக்சுவலா எதுக்கு ஆட் பண்ணேன் இருங்க, இருங்க. வில்லு வந்து எது அந்த அந்த என்ன புதைச்சிடுமாமே அந்த அந்த டெம்ப்ளேட்டா? ஏங்க ம். ம். தவறுங்க சொல்லுங்க. இதெல்லாம். இல்ல, இல்ல. வில்லுல நீங்க வந்து என்னன்னா அந்த அ, படத்திலேயே வந்து வரும். அதுல வந்து என்ன வரும்னா, அவரு வந்து புதைச்சுருவாங்க கடைசில. அது நீங்க ம். பார்த்திருக்கீங்களா? எந்த ஊர்லயாவது அப்படி புதைப்பாங்களா? நீங்களே மனசாட்சி விட்டு சொல்லுங்க. தேவையில்லாம எங்க அண்ணன பத்தி தப்பா பேசாதீங்க. நம்ம படத்துக்கே ம். போயிருவோம். சரி சொல்லுங்க. வில்லு படத்துல வந்து எங்க அண்ணன் வந்து ஃப்ளைட்ல தொங்கிக்கிட்டே போவாப்படி. ம். சரிங்களா? அதே மாரி ஷாருக் கான ஷாருக் கான் வந்து சொல்லுங்க, சொல்லுங்க. வில்லு படத்துல வந்து எங்க அண்ணன் டியூவல் ரோல் தான். அதுல வந்து ம். அப்பாவா வரும்போது ஒரு மீச வச்சிருப்பாப்படி. அதே மீசைய அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஷாருக் கான் ஒட்ட வச்சிருப்பானுங்க. ஆ. அது ஒட்டு மீசைன்னு தெரியற அளவுக்கு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது அது ஏன்டா ஒட்டுறீங்க? அதுக்கு அவரு மீச வளர்க்க விட்டுருந்தா அவரே வளர்த்துருப்பாரேடா! அது எப்படி? அவரு தான் வந்து டெய்லியும் வந்து இந்த இந்த ஃபேனஸ் கிரீம் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரே. மீச வளர்த்தா எப்படி நீங்க ப்ராடக்ட்ட சேல் பண்ண முடியும்? சரி ஒரு நல்ல மீசையாவ கூட ஒட்ட வச்சிருக்கலாம். பட் ஓகே. அது அட்லியோட விருப்பம். ஷாருக் கானே ஒண்ணும் சொல்லல. நம்ம என்ன சொல்றது? ம். அடுத்து வந்து அந்நியனு. ஆமா. அந்த மாஸ்க்கு, ஊழல் ம். ஒழிப்பு எல்லாமே அந்நியன் தான். ஓகே. அடுத்து அடுத்து வந்து பில்லா.
பில்லா பில்லா படத்துல நயன்தாரா வருவாங்க தெரியுமா? அப்படியே சும்மா அந்த பிளாக் ட்ரெஸ் தான். நான் வந்து கண்டிப்பா அத வந்து நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லுவேன். நயன்தாரா அக்கா வந்து ம். நெகோஷியேட் பண்ண போறதுக்கு முன்னாடி நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க ஃபோன்ல. கைதிய பிடிக்க போனோம். "மேடம் எங்க போறீங்க?" "இருங்க நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்." அப்படின்ட்டு வேகமா போய் பனியன் போட்டுட்டு வந்துட்டாங்க. அது ஒண்ணு. ம். அடுத்து வந்து கத்தி. கத்தி வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓகே. சீனு. அடுத்து அடுத்து சர்க்காரு, அந்த ஒரு விரல் புரட்சி. ஜெயிலர். இப்ப ஜெயிலர் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 2 படமும் சைமல்டேனியஸா தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால ஜெயிலர எடுத்துக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியல. ஓகே. இதுக்கு அடுத்து சர்தார். சர்தார் வந்து அதான் அந்த ராணுவ வீரரு, அப்பா அது. அதேதான். அதே மாவு. அரைங்க மறுபடியும் அரைங்க. சரி. அதுக்கு அடுத்து மங்காத்தா. ஸோ மங்காத்தா கனெக்ஷன் எங்க வரும்னா சரி சொல்லுங்க, சொல்லுங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, நான் லிஸ்ட் போட்ட முக்காவாசி படத்த நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். ம். ரத்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே பேசி இல்ல, இல்ல. உங்களுக்கு என்ன அட்லி என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் ஒண்ணு குடுத்துருக்காரு. நீங்க வந்து என்னென்ன ஒரு துணி படத்துக்கு விட்டுட்டால் இல்ல, இல்ல, இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. அப்படிலாம் இல்ல. அ, ஒரு படத்த நீங்க ரூ. 200 குடுத்து பார்க்குறீங்க. ம். நீங்க எதுக்கு அவளுக்காக கஷ்டப்படுறீங்க? ஒரு 10, 20 கண்டிப்பா. படத்த நான் உங்களுக்கு சேர்த்து குடுக்குறேன். அதே ரூ. 200 குடுங்க. ஒரு படத்துக்கு நீங்க ரூ. ம். 20 பே பண்ணா போதும். உங்களுக்கு ஆஃபர் தானே! ம். அப்புறம் என்ன? நீங்க அவர பாராட்டணும் அ அதுக்கு. சிட்டிசன் அஜித் டெம்ப்ளேட் என் வவுறு எரியுதுல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க எல்லாரும். அழுகலையா வருது எனக்கு. அடுத்தது வந்து சரி. மங்காத்தா, அந்த ரோடு, பைக் சீனு அதெல்லாம் வச்சுக்கங்க. அடுத்து ஆ. மூன் நைட் ஏற்கனவே சொல்ட்டோம். ஓகே. அது சொல்லியாச்சு. அப்புறம் சென்னை எக்ஸ்பிரஸ். அ ஆமா. சென்னை எக்ஸ்பிரஸ்க்கு வந்து என்னன்னா, அவனுங்க அந்த செட்ட கூட மாத்தாம வச்சிருந்தானுங்க. நடுவுல எந்த பாட்டுல தெரியுமா? ஜெயில்ல அவரு போன உடனே உள்ள ஒரு சாங் வரும். அதுல வந்து 2வது காஸ்டியூம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நின்னு ஆடிக்கிட்டு இருப்பாய்ங்க. அது அந்த சென்னை எக்ஸ்பிரஸ்ல அந்த இதுக்கு போட்ட இது செட்ட கூட மாத்தாம அப்படியே எடுத்திருப்பானுங்க. காசு இல்லாம இருந்திருக்கும் அவருக்கு பாவம் என்ன பண்றது? ஆமா. அவ்வளோதான் நெனைக்கிறேன். வேற என்ன படம்? வேற ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்ல வர்ற அந்த ஜெயில் இருக்கா? அத ஆமா. அப்படியே வந்து கொஞ்சம் இங்க, அங்க சுண்டி விட்டு, சுண்டி மோதிரம் அப்படின்ற மாரி சுண்டி விட்டு 2டே ம். 2 இத மட்டும் மாத்து. எல்லாருக்கும் பச்சை கலர் இது குடு. அவ்வளோதான். ஜெயில் ம். ஓவர். இப்படி ஒரு ஜெயில் இந்தியால எங்கேயுமே இருக்காது. நீங்க வந்து யாராவது தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா, தயவு செஞ்சு எதுலயாவது அந்த ஃபீட்பேக் இதுல போட்டு விடுங்க. கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு. எங்களுக்கும் ரொம்ப இல்ல ஆசையா இருக்கு. அப்படி நாங்களும் அப்படி போயிட்டு ஒரு வரோம். ஜெயில் இருந்துச்சே! ம். யார் இவங்க வேற ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாங்களே! வெளியலாம் போயிட்டு வந்தாங்களே ஜெயிலுக்கு. ஏங்க அது அவங்க மட்டும் தாங்க ஷாப்பிங் போனாங்க. இங்க எல்லாருமே ஷாப்பிங் போறானுங்க. வளகாப்பு கொண்டாடுறானுங்க. சரி அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இதுதான் கேட்கணும். எப்படின்னா, ஆ இது இப்ப நீங்க வந்து ஜெயில் இப்ப நெஜத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ம். நெஜத்துல நீங்க வந்து ஒரு 2 பேர் அடிக்கலாம் அதிகபட்சம். அதிகபட்சம் 4 பேர் கண்டிப்பா. அடிப்பீங்களா? சினிமால 100 பேர் அடிக்கிறோம். அதே மாரி தான் நெஜத்துல ஒரு ஆள் போயிட்டு வராங்க. சினிமால ம். எல்லாரும் போயிட்டு வராங்க. அவ்வளோதான். வேற ஒரு வித்தியாசம் இல்ல. கேன்சல் ஆகப் போவது உறுதி. என்றைக்கென்று தெரியவில்லை. ஆனால் கேன்சல் ஆகும். அதெல்லாம் ஆக மாட்டோம். பயப்பட வேணாம். சரி ஓகே. வேற ஏதாவது ஓகே. ரெஃபரன்ஸ் இருக்கா? வேற படமே ரெஃபரன்ஸ் தாங்க. உடுங்க. இதுக்கு மேல பேசினா நம்ம வந்து செத்துருவோம். அவ்வளோதான். நம்ம உயிர காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம இதோட நிப்பாட்டுறது நல்லது. சரி ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? சொல்லுங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. களைப்பாக உணர்கிறேன். களைப்பா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நல்லா இருக்கு. இதுதான் சொல்லணும். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது சரி. நல்ல டாபிக்கா நல்ல படமா குடுத்துருக்கலாம். இவன் இந்த படத்த ம். கூட்டு வந்து பூஸ்ட் பண்றீங்க ப்ரோ. சரி விடுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுவரைக்கும் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால கேட்ட உடனே என்ன பண்ணணும்? எபிசோடு கேட்டவங்கலாம்? சொல்லுங்க. ஃபீட்பேக். ஆ. அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நீங்க Discordல டைரக்ட்டா வந்து குடுங்க. அப்படி இல்லைன்னா, Instagramல இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாரோட ஐடியும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அங்க வந்து நீங்க குடுத்துருங்க. அதுக்கப்புறமா Discord வந்து கொஞ்சம் நாங்க மாத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து எபிசோடுலாம் எங்கேன்னு பார்க்கணும்னா, இங்க தனியா செக்ஷன் இருக்கு. பாட்காஸ்ட் செக்ஷன்லயே இருக்கு. இங்க இந்த எபிசோடு இந்த நம்பர்லாம் நீங்க பார்த்து அதுக்கேத்த மாரி நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன, நாங்க நெறைய பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பிடிக்குதோ, நீங்க அங்க வந்து பேசிக்கலாம். அதே நேரத்துல நீங்க Spotify பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அங்க Q&A இருக்கும். வேற போல் வச்சிருப்போம். அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வாரம் நமக்கு போல் என்ன வைக்கலாம் சொல்லுங்க? போல் வந்து இஸ் ஜவான் அ ஹிட் எஸ் ஆர் நோன்னு வைங்க. சரி ஓகே. ஆ எனக்கு தெரிஞ்சு நோ தான் அதிகமா வரும்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஏன நீங்க ஏதாவது ஏங்க சொல்ல வேண்டியது எஸ் இருக்கா?
ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல பெருசா. இது படத்த ம். பத்தி சீன் பை சீனா பேசணும்னா நெறைய பேசலாம். பேசிக்கிட்டே போலாம். ம். எங்களாலயே முடியல. நாங்க வந்து ரொம்ப ஆமா. அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயி, டயர்ட் ஆயி இந்த படத்த பார்த்து அப்படியே பிரெயின் செல்ஸ் எல்லாம் வெடிச்சுச்சு. அதனால தான் ம். ஒரு ஷார்ட்டா இதோட முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க. நீங்க ஏதாவது சொல்றீங்களா? ஓகே. இதுவரைக்கும் கேட்டிருப்பீங்க. கேட்டுட்டு நாங்க சொன்ன மாரி ஃபீட்பேக் இதெல்லாம் குடுங்க. உங்கள நாங்கள உங்கள வந்து நாங்க அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். பாய். பை. இவன் பேங்க் லோன்ல வாங்குனா. லோனு பேங்க்ல வாங்குனா. குழப்ப ஆரம்பிச்சுட்டேன். ஓகே. லோன்ல பேங்க்லயே தூக்கத்தோட வாங்கிட்டான். இல்லையா? ஆமா இல்ல, இல்ல, இல்ல. வாங்கிருவாய்ங்க. வாங்கியிருப்பாங்க. வாய்ப்பு இருக்கு. நமக்கு சரி தெரியாது. இந்த இன்வெஸ்ட்ல வாங்குவாங்க அதெல்லாம் இல்ல. ஆமா. என்னன்னா, பேங்க்கே லோன்ல வாங்கியிருக்கு. ஐயோ! பேங்க கண்டிப்பா லோன்ல வாங்கலாம். எந்த பேங்க்ன்னு சொல்லுங்க. நாளைக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க இப்ப இல்ல, இல்ல.